ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மிஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா ஆர்மிஸ். இது வந்து ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தான். மை பிக் மாமா ஏஜ் கேப் ஸ்டோரி. நான் ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்டா ஆர்மிஸ். இது வந்து பிகினிங் சேனல் தான், ஓகேவா? இது மேற்கொண்டு ரீச் ஆகி மேலே போகிறது உங்கள் கையில் தான்டா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் மேலே போகும். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜிமினுக்கு அண்ட் வீக்கு ஜேகேக்கு கொடுக்குற சப்போர்ட்டை மற்ற பிடிஎஸ்க்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் ஜேகோக்கு ஒன் சைட் லவ் போட்டேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து ஜிமினோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதை பார்க்க வந்திருப்பீங்க. அண்ட் மற்ற ஃபேன்ஸுமே வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டை பார்க்க வந்திருப்பீங்க. ஜேஹோப்புக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஃபோன் தான். நீங்கள் அந்த ரிக்வஸ்ட் கேட்டிங்கள ஜேஹோப்க்கு ஒன் சைட் லவ், அவங்களும் இதை பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்கடா. அடுத்து நீங்கள் வந்து சுகாவுக்கு கேட்டிருக்கீங்க சந்திரா அருண், கண்டிப்பாக நான் அதையுமே போடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு அடுத்தடுத்து ஏதாச்சும் ஸ்டோரிஸ் யோசிக்க முடியும். தயவுசெய்து எனக்கு எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்டா. இப்போ ஆர்மிஸ், நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ரெகுலராக ஈவினிங் 7 மணிக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். நான் 7 மணிக்கு அப்லோடு பண்ணுவேன். நீங்கள் 7 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கமெண்டில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நான் அந்த டைமுக்கு நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்களோ அந்த டைமுக்கு வந்துட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? சரி வாங்க, நான் ரொம்ப கொலன்னுலாம் பேச விரும்பல ஆர்மிஸ். நான் ஆல்ரெடி ரொம்பவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை கேட்டு எல்லோரும் டென்ஷன் ஆகிருப்பீங்க. சரி வாங்கடா. புட்டிங்கடா அவளை. ஒழுங்கா நில்றி. எங்ககிட்ட இருந்து எங்கேயுமே நீ தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நின்று. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. எங்ககிட்ட இருந்து நீ எங்கேயுமே ஓடி தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நின்று, இல்லாட்டினா உன்னை என்ன செய்வோன்னே எங்களுக்கு தெரியாது. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா சார்? ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். ஒழுங்கா இங்கே நின்றுடி, இல்லைன்னா உன்னை அடிச்சிருவோம். சார். ஐயோ, யாராவது என்னை காப்பாற்றுங்க இவங்க கிட்ட இருந்து. சார் ப்ளீஸ் சார், வேணாங்க சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒழுங்கு மயிரா நில்லு, இல்லாட்டினா என்ன செய்வோன்னே எங்களுக்கே தெரியாது. எங்ககிட்டே நீ ஆட்டம் காமிச்சிட்ருக்கியா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப நீ. நில்றி. சார் வேணாம் சார். சார் அங்கிள் சார் நில்லுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நில்லுங்க அங்கிள். என்ன அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இவங்கெல்லாம் என்னை துரத்திட்டு வராங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், இவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அங்கிள். இவங்கள்ட்டேருந்து நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும்? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை பார்த்தா பாவமாக தெரியல அங்கிள். நான் ரொம்பவே சின்ன பொண்ணு, பாருங்கள் இவங்கெல்லாம் என்னை துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் அங்கிள், என்னை காப்பாற்றுங்க அங்கிள். யாரா நீங்களா? பார்த்தது இல்லையா? இந்த பொண்ணை எங்ககிட்ட விட்டுட்டு நீ கிளம்பு. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாதுடா. யாரா நீங்களா? பெருசு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இந்த பொண்ணை எங்கிட்ட விட்டுட்டு நீ கிளம்பு. பெருசா? இந்த பெருசு என்ன பண்ணுறேன்னு பாரு. லக்கி, இம்மிடியேட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணு. சார் இப்போ எதுக்கு சார் போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்க? சச்சா, அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டா சார். அதனால தான் சார் இவ்வளோ துரத்திட்டு வரோம். ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரா? என்கிட்டயே ஃப்ராடு பண்ணுறீங்களா? இது ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குன்னு நீங்கள் இந்த பொண்ணு மேலே பழி சொல்கிறீங்களா? சார் நாங்கள் ஏன் சார் பழி சொல்ல போகிறோம்? வேணால் அந்த பொண்ணுக்கிட்டே நீங்களே கேளுங்க சார். இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா? ஆமாம் சார். நான் பொண்ணுமா நீ? இந்த மாதிரி பசங்கள்கிட்டலாம் நீ ஏமா போய் காசு வாங்குற? சார் நான் வாங்கலை சார், எங்கள் அப்பா அம்மா தான் சார் வாங்கினாங்க. உங்கள் அப்பா அம்மா வாங்கினாங்களா? உங்கள் அப்பா அம்மா வாங்கினாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட தானே கேட்பாங்க. எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க? சார் எங்கள் அப்பா அம்மா இல்லை சார், எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க சார். அதனால தான் சார் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு அப்பா அம்மா இல்லாத சின்ன பிள்ளைகிட்ட வந்து இப்படி உங்கள் வீரத்தை வந்து காமிச்சிட்ருக்கீங்க. அவங்க அப்பா அம்மாட்ட தானே காசு கொடுத்தீங்க. அவங்க அப்பா அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா முதல்ல, ஏன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். சார் இந்த பொண்ணுகிட்ட காசு இருக்குது சார், ஆனால் அவள் தரமாட்றா சார். காசு இருக்கா? ஆமாம் சார், இந்த பொண்ணுகிட்ட காசு இருக்குது சார். இந்த பொண்ணு தான் சார் தரமாட்றா. என்னம்மா சொல்கிறாங்க இவங்க?
அதெல்லாம் என்கிட்ட இல்லை அங்கிள். இவங்கள சொல்லுங்கள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். சார் எங்கள் 6 பேத்தையும் பாருங்கள் சார், எங்களை பார்த்தா பாவமாக தெரில சார். நாங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சாப்பிட்றதுக்கே இந்த காசு தான் சார் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாதுங்க சார். எங்கள் 6 பேத்தையும் பாருங்கள் சார், பாவமாக தெரிலையா சார்? எங்களையும் ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு இருந்தா எங்களுக்கு கடுப்பு வருமா வராதா சார்? இந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமாங்க சார்? எங்கள் கூட சீட்டு விளாண்டா சார். நாங்கள் பெட்டு கட்டினோம் சார். சீட்டு விளாண்டா சார். அதில் வந்துட்டு 1,50,000 நாங்கள் பெட்டு கட்டினோம் சார். அந்த பெட்டில் இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா சார். அந்த காசு இவகிட்ட தான் இருக்குது. அந்த பெட்டில் ஜெயிச்சா அந்த காசையுமே நாங்கள் நியாயமாக அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ நான் கேட்டோம், இங்கே பாருமா, எங்ககிட்ட வேறு காசே கிடையாதுமா, அதனால் உங்கள் அம்மா அப்பா தரணும்ல 5,00,000 அதுக்கு பதில் இந்த 1,50,000 கொடுத்துரு, மிச்சத்தை நீ பார்த்து கொடுமா, இதை தாங்க சார் நாங்களுமே சொன்னோம். ஆனால் இந்த பொண்ணு அந்த காசு தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க சார். அப்போ எங்களுக்கு கோவம் வருமா வராதா? எங்கள் 6 பேத்தையும் பாருங்கள் சார், உங்களுக்கு பாவமாக தெரியலையா சார்? நாங்கள் இதை வச்சு தான் சார் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களையும் ஏமாற்றிட்டு இந்த பொண்ணு வரா சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள் சார். ஏய், மாஸ்க்கை கழட்டுங்கடா சார். எங்கள் ஃபேஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? அவங்கள காசு கொடுக்க சொல்லுங்கள் சார். ஏய், மாஸ்க்கை கழட்டுங்கடா, காசு வரும் சார். எங்கள் மூஞ்சியெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன சார் பண்ண போகிறீங்க? காசு கொடுக்க சொல்லுங்கள் சார், நாங்கள் போயிடுறோம் சார். அதுவும் பார்த்தா எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நீங்கள் பார்க்கவே சகிக்காது சார். அவ்வளோ கேவலமாக இருக்கும் சார் எங்கள் மூஞ்சி. அதனால தான் சார் நாங்கள் மாஸ்க்கே போட்டிருக்கோம். இந்த பொண்ணாலேயே எங்களை பார்த்து சகிக்க முடியல. அதனால தான் தயவுசெய்து நீங்கள் எங்கள் முன்னாடி மாஸ்க் போட்டு இருங்கன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நாங்கள் மாஸ்க் போட்டு இருக்கோம். தயவுசெய்து எங்கள் ஃபேஸ்லாம் பார்க்கணும் நீங்கள் நினைக்காதீங்க சார். எங்கள் காசு கொடுங்க சார், நாங்கள் போயிடுறோம். லக்கி, செக் புக்கை எடுத்துகிட்டு வா. இதை எடுத்துகிட்டு வரேன் சார். சார் நாங்கள் ஏய், எவ்வளோடா உங்களுக்கு இந்த பொண்ணை தரணும்? 5,00,000 இந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பின்னாடியே வரக்கூடாது, ஓகேவா? ஓகே சார். இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் சார் வரப்போகிறோம்? இனிமேல் அந்த பொண்ணாச்சு நீங்களாச்சு, இனிமேல் அந்த பொண்ணு பக்கமே நாங்கள் வரமாட்டோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்ஸுமே அந்த செக் புக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போது அங்கிள் என்ன அங்கிள், எனக்கு வேறு யாருமே இல்லை அங்கிள். நீங்கள் எனக்காண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏதாச்சும் வேலை இருந்தால் எனக்கு கொடுங்க அங்கிள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை பார்த்து இந்த காசை அடைச்சிடுறேன் அங்கிள். என்ன, உனக்கு வேலை கொடுக்கணுமா? நீயே ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நீ என்ன வேலை பார்ப்பா? அங்கிள், என்னை பார்த்து சின்ன பொண்ணுன்றீங்க, நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அதெல்லாம் எல்லா வேலையும் எனக்கும் தெரியும். நீங்கள் ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் அங்கிள், நான் பார்க்குறேன். உனக்கு இங்கே வேலை கொடுக்குற லெவலுக்கு எந்த வேலையும் என்கிட்ட இல்லையே. இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நீ கிளம்பு. அங்கிள், இல்லை, உங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக உங்ககிட்ட வேலை பார்த்து நான் கழிச்சிக்கிறேன் அங்கிள். நீங்கள் சொல்லுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஓ அங்கிள், என்ன அங்கிள், எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அங்கிள். ஓ அப்படியா? லக்கி, இது நம்ம கஸ்டடியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டலில் இந்த பொண்ணை சேர்த்து விடு. அங்கிள், ஹாஸ்டல்லலாம் சேர்த்தா அவங்க திருப்பியுமே எங்கள் அம்மா அப்பா நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க அங்கிள். யாராவது என்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. எனக்கு சேஃப்டியே கிடையாது அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நான் உங்கள் கூடயே வரேன் அங்கிள். என்னது, என் கூட வரையா? என் கூடலாம் வர முடியாதுமா அங்கிள். ஏன் அங்கிள், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாகவே தெரிலையா? இங்கே பாரு, எங்கூடலாம் வர முடியாது, சரியா? நான் நல்லவனே கிடையாது, நான் ரொம்பவே மோசமானவன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நீங்கள் எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள். எனக்கு இப்போ நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க. நான் உங்களுக்கு வேலை செஞ்சு இந்த காசை எப்படியாவது அடைச்சிக்கிறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் உங்கள் கூடயே வரேன். என் கூடலாம் வர முடியாது. எங்கள் வீட்டிலலாம் லேடிஸ்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் எந்த லேடிஸையும் எங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டும் போக மாட்டேன். அங்கிள், என்னை ஏன் லேடிஸ்ன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதானே. ப்ளீஸ் அங்கிள், எனக்கு வெளியே சேஃப்டி கிடையாது அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், பார்த்தா உங்களுக்கு பாவமாகவே தெரிலையா? ஐயோ, என்னடா இது. சரி, தொலை, காரில் ஏறு. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், உங்கள் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ எங்கள் வீட்டுக்கு வருவியா? சரி சார், உங்கள் பேர் தெரியலனாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, அதான் வழி. அப்புறம் என்ன, அமைதியாவா? அங்கிள், நீங்கள் ஏன் இந்த வரைக்கும் என் பேரை கேட்கவே இல்லை?
நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் தொடன்னு பேசிக்கிட்டே இருப்பியா? நீ கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக நீ வரவே மாட்டியா? லொட வாய். அங்கிள் எதுக்கு தான் இப்படி கோச்சிக்கிறீங்க? சரி, நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அங்கிள், என் பேர் ஒயன். நான் வந்து காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் சும்மா இருக்கிற ஒரு பர்சன் தான் அங்கிள். எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லா வேலையுமே பார்ப்பேன் அங்கிள். குழந்தையாட்டம் இருக்க, உனக்கு வேலை கொடுக்கவா? என்னமோ பண்ணுங்க போ. சரி, அமைதியாக வா. ஓவராக பேசி டென்ஷன் ஆக்காத. லொடலன்னு பேசாமல் அமைதியாக வா. அங்கிள், உங்கள் பேர் சொல்ல. இப்போ என் பேர் எதுக்கு? அங்கிள், உங்களை சும்மா அங்கிள்னா சொல்ல முடியும்? உங்கள் பேர் சொல்லி தானே கூப்பிட முடியும். சொல்லுங்கள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என் பேர் மோஜி. என்னது மோஜி? என்ன அங்கிள் பேர் இது மோஜி கீஜின்னு? எனக்கு இந்த பேரே பிடிக்கல அங்கிள். உனக்கு பிடிக்கலன்றக்காண்டி நான் பேர்லாம் மாற்றிக்க முடியாது. என் பேர் மோஜி, அவ்வளோதான். ஓகே 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 கூல் டவுன். எதுக்கு அங்கிள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உன் பேர் நல்லாவே இல்லை. ஓ ஒயன், அமைதியாக வா. இல்லாட்டினா இங்கே காரை விட்டு உனக்கு கீழே இறக்கி நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு நான் சாடி போயிட்டு இருப்பேன். சரி அங்கிள், நான் அமைதியாக வரேன். இப்போ காரு போய் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய பங்களா முன்னாடி நிற்கிது. அது பார்க்கவே செம்ம ஆடம்பரமாக இருக்குது. நீங்களும் மோஜியும், அதாவது ஜிமினும் இப்போ வந்துட்டு காரை விட்டு இறங்குறீங்க. நீங்கள் அங்கிள், என்ன அங்கிள் உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது? இப்போ என்ன அதுக்கு? அங்கிள், இவ்வளோ பெரிய வீடா உங்கள் வீடு? ஆமாம், இப்போ என்ன? ஐயோ, நான் கூட சின்ன வீடாக இருக்கும்னு நினச்சேன். என்ன அங்கிள் இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்கீங்க? ஐயோ, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் இவ்வளோ பெரிய வீடை கூட்டணும், துடைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டி துடைக்கிறது ஈஸி. இவ்வளோ பெரிய வீட்டில் நான் எப்படி கூட்டி துடைப்பேன்? பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையும் இருக்கும்ல. ஓ லக்கி, என்னால் முடியலை. இந்த பொண்ணுக்கிட்ட என்னென்ன வேலை செய்யணும்னு நீயே சொல்லிட்டு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் உள்ளே போகிறாரு. லக்கி இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே. ஏன் அவரை பேசி டென்ஷன் ஆகிட்டு இருக்க? தயவுசெய்து எதுவுமே இப்படிலாம் பேசாத. எங்கள் பாஸ்க்கு பிடிக்காது, ஓகேவா? அவருக்கு அளவாக பேசுகிறவங்கள தான் பிடிக்கும், இப்படி அதிகமாக பேசுகிறவங்கள பிடிக்காது, ஓகேவா? அதனால் வந்துட்டு நீ அவர்கிட்ட அதிகமாக பேசாத, அளவாக மட்டும் பேசு. அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் என்ன ரோபோவா அவர் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு? நானும் மனசு தானே, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் எப்பயுமே. தாயே ஆளை விடு. உங்ககிட்ட பேச முடியல. மேட் ஆண்டி, இங்கே வாங்க ஆண்டி. என்னப்பா? ஆண்டி, இது நம்ம வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க பொண்ணு, ஓகேவா? ஒயன். இந்த பொண்ணு உங்கள் கூட வச்சுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க, ஓகேவா? இந்த பொண்ணை கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும், ஓகேவா? இவ்வளோ சின்ன பொண்ணை கொண்டு வந்து ஏன் கூட விடுறீங்க? எப்படிப்பா? நீங்கள் ஒரு ஆளாக தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேட் ஆண்டி. அதனால தான் ஜிமின் சார் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சரி ஓகே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எந்த வேலைனாலும் இந்த பொண்ணுக்கு சொல்லலாம், இந்த பொண்ணு செய்யும். ஒயன், நீ இந்த ஆண்டி கூட இரு, ஓகேவா? ஓகே சார். ஆண்டி வாமா வா. உன் பேர் என்ன? ஒயன் ஆண்டி. வாவ், சூப்பர் நேம். ஓகே சரி வா. நம்ம ஜிமின் சாருக்கு போய் காஃபி போடுவோம். காஃபியா? ஆமாம்மா, காஃபி தான். அவர் காஃபி குடிக்க மாட்டார், பிளாக் டீ தான் குடிப்பார். நான் பிளாக் டீ போட்டு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு, ஓகேவா? நான் எதுவும் வேலை செய்யணுமா ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்தா வேலை செய்கிற பொண்ணு மாதிரியே தெரிலையம்மா. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை கூட பார்க்கல ஆண்டி. ஒரு வேலை கூட உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லா வேலையுமே தெரியும், வீட்டு வேலை எல்லாமே தெரியும். ஆனால் வந்து நான் அது வரைக்கும் வந்துட்டு வேறு இந்த வெளி வேலை, ஆஃபீஸ் வேலை இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் வீட்டு வேலை தான் ஆண்டி நான்லாம் பார்ப்பேன், எனக்கு அதுதான் ஆண்டி தெரியும். ஓ அப்படியா? சரிடா, ஓகேடா. சரி இரு, நான் போய் இந்த பிளாக் டீயை போயிட்டு ஜிமின் சார்கிட்ட கொடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு, ஓகேவா? ஆண்டி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? அதை கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஒயன், ஜிமின் சாருக்கு வந்துட்டு நான் கொண்டு போய் கொடுத்தாதான் அவர் குடிப்பார். மற்ற யார் கொடுத்தாலும் அவர் குடிக்க மாட்டார், ஓகேவா? நானே கொண்டு போய் கொடுத்துருவார், இல்லைன்னா அவர் கத்துவார், சரியா? ஆண்டி அதெல்லாம் நீங்கள் கஷ்டமே படாதீங்க, அதெல்லாம் நான் ஜிமின் அங்கிள் நான் கொடுத்தா குடிப்பாங்க, நீங்கள் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி இந்தா ஓ. ஓகே ஆண்டி, நான் போய் கொடுத்துட்டு வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக காப்பியை வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. போயிட்டு இப்போ ஜிமின் ரூம் போயிட்டு நாக் பண்ணுறீங்க. யா கமின். காஃபி அங்கிள். காஃபியை நீ எதுக்கு கொண்டு வர? மெய்ட் ஆண்டி எங்கே போனாங்க? ஆண்டி ஆண்டி அங்கிள் 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 ஏன் அங்கிள் இந்த கத்துறீங்க? நான் தான் அங்கிள் காஃபி வாங்கிட்டு வந்தேன். அவங்க வயசானவங்க எத்தனை நாள் தான் மாடி படிக்கிட்டு ஏறி ஏறி இறங்குவாங்க, பாவம் இல்லையா? விடுங்க அங்கிள், இந்தாங்க அங்கிள், குடிங்க அங்கிள். அதிக பிரசங்கி, எதனால அதிக பிரசங்கி தனமாக தான் பேசுகிற. கொடுத்துரு போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே காஃபியை கொடுத்துட்டு வேமா கீழே வரீங்க. சொன்னேன்ல அவர் கத்துனாரா, இதுக்கு தான் நான் கொண்டு போய் கொடுத்தா தான் வந்துட்டு அவர் வந்து குடிப்பார். இப்போ என்ன ஆண்டி பார்த்தீங்களா, நான் நேக்கா இப்படி கொடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஆமாம்மா, விவரம் தெரிஞ்ச பிள்ளையா இருக்க நீ, பரவாயில்ல, நல்லா எல்லாத்தையுமே சமாளிக்கிறேன். இங்கே பாரு ஒயன், இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு லேடிஸையும் வந்து ஜிமின் சார் கூட்டிகிட்டு வந்ததில்லை. அவங்க அம்மாவை கூட இது வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உடனே தான் ஒயன் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி ஆண்டி, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் என்ன வேலை பார்க்கணும்? ஓ, நீ வேலை பார்க்குறதுக்கு சொல்கிறியா? நான் எல்லாத்தையுமே கூட்டி விட்டேன் ஒயன், நீ வந்து மாப் போட்டு விட்ரு, ஓகேவா? மாப் போடணுமா? ஓகே ஆண்டி, ஓகே, நான் போய் மாப் போடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குதான் ஆண்டி, ஏதாவது சாப்பாடு இருக்கா? என்னம்மா ஒயன், நீ வந்து இப்படி கேட்டுட்ருக்க? இந்த வீட்டில் எப்பயுமே சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, எப்பயுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஆண்டியும் வந்துட்டு இப்போ சாப்பாடு தட்டில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி ஆண்டி, நான் போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு வரேன், நீங்கள் இங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்ருங்க, நான் சாப்பிட்டு வந்துட்டு உங்கள் கூட ஜாயின்ட் ஆகிக்கிறேன். சரிம்மா, நீ பார்த்து பதறாமே நீ ரிலாக்ஸாக சாப்பிட்டு வா, பையாவே சாப்பிடு, ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தட்டை எடுத்துகிட்டு ஆண்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்பா, நான் பசிடா, எவ்வளோ ஆக்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது, பா இப்போதான்டா ரிலீவ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. செம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஆண்டி சமைக்கிறாங்க சார். அந்த ஆண்டி கைக்கு இது தங்க விலையில இப்போ ஒன்றும் தங்கத்தில் இல்லை, பிளாட்டினத்துலேயே நான் போடுறேன் ஆண்டி, உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கால் வருது. இவங்க வேறு இந்த டைமில் தான் கால் பண்ணுவாங்க, எப்போ பாரு நான் சாப்பிடும்போது தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, என்னடி பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டுட்ருக்கேன். தின்னு நல்லா தின்னு, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு தான் இருக்க. போனை எதுக்காண்டி அங்கே அமுச்சு விட்ருக்கோம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காண்டி அமுச்சு விட்டீங்க? ஜிம்மினை கரெக்ட் பண்ணாமல் என்ன நீ சாப்பிட்டுட்ருக்க? ஜிம்மினை கரெக்ட் பண்ணால் சாப்பிட்ணும், நான் தெம்பாக இருக்கணும், நான் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தான் நான் ஜிம்மினை அன்கில் கரெக்ட் பண்ண முடியும். அவரை கரெக்ட் பண்ணுற வேலையை மட்டும் நீ ஒழுங்காக பாரு, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே சுற்றி தெரியாத. என்ன மேம்ஸ் நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க? அவரை கரெக்ட் பண்ணுறது என்ன சும்மா சாதாரணமான விஷயமா? அதுக்கு நான் நிறையாவே யோசிக்கணும். சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் சரியான உம்னா மூஞ்சியாக இருக்கார், இரிட்டேட்டிங்காக இருக்கார், அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அவர் ரொம்ப கோல்டான பேசனாக இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கார். உங்கள் கூட எப்படியா அவர் வந்து பிறந்தார்? அதுதான் எங்களுக்குமே தெரியல. இங்கே பாருடி ஒயான், நீ ஜிம்மினை கரெக்ட் பண்ணி ஜிம்மினை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் எங்கள் 6 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகும். தயவுசெய்து எங்களை மனசில் வச்சு கொஞ்சம் வேகமாக வேலையை பாருமா. சும்மா ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே இருக்காதீங்களா மாமாங்களா, தயவுசெய்து நீ விடுங்க. அவர் என்ன கரெக்ட் பண்ணணும் அவ்வளோதானே, விடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பெசாட்டிக்கு அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஓகே? நீ என்னத்தை தான் பார்க்க போகிறேன்னு எங்களுக்கும் தெரிலடி. நீங்கள் இப்படியே சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் என்னால் திங்க் பண்ண முடியல. நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் திங்க் பண்ணுறேன். நீ திங்க் பண்ணுறதுக்கு ஃபோனை கட் பண்ணல, நீ திங்கிறதுக்கு ஃபோனை கட் பண்ணுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எப்படியாவது ஜிம்மின் மாமாவை கரெக்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? நீ கவலையே படாத. ஒயான், எதனாலும் பார்த்து பண்ணுடி, எங்களை மனசில் வச்சுக்கோடி. சரி மாமா, நீங்களாம் எப்படிலாம் மாமா வேலை பார்க்குறீங்க? கரெக்டாக மாமான்றதை நிரூபிக்கிறீங்களா? கரெக்டாக மாமா வேலை பார்க்குறீங்களா? வாயை உடச்சிருவா, இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னடி செய்கிறது? குடும்பத்தில் இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? என்னடி? அவருக்கு முடி நரைச்சிருச்சு, அப்புறம் எங்களுக்கெல்லாம் பிக் பாஸ் அவர் தான். அப்புறம் அவருக்கு முடி நரைக்காமல் என்ன, அவருக்கு என்ன இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டா இருக்குது? அப்புறம் நரைக்க தானே செய்யும். ஆமாடா மாமாஸ், அவருக்கு வந்துட்டு ஒன் சைடெலாம் நரைச்சிருக்கு, அவர் அதை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காரு. தயவுசெய்து அங்கே என்ன வேலைக்கு போனேன் அந்த வேலையை பாருடி.
இப்போ நான்லாம் இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பாரு எவ்வளோ வயசாயிடுச்சுன்னு இவருக்கு, இவரை போய் என்னை கல்யாணம் என்னடி இப்போ வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா? அம்மா தாயே, தயவுசெய்து உன் மனசை மாற்றிக்காம ஜிமினை கரெக்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாருமா. சரி சரி, ஓகே ஓகே, உங்களுக்காண்டி பண்ணுறேன். ஆனால் ஒன்று என்ன, எனக்கு சொன்ன மாதிரி நான் என்ன கேட்டேனோ அதை நீங்கள் வாங்கி தரணும். கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தரோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை பார்த்துரு, ஓகேவா? ஓகே. இப்படி ஓயான் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கிள் கண்டுபிடிச்சிருவாரு. வைங்கடா ஃபோனை. ஹே ஹே ஹே, ஒயன் ஒம்சன் இல்லடி. என்ன சொல்லுடா மாமாஸ். அவர் எதையுமே கண்டுபிடிக்கல, நாங்கள் யாருன்னு அவர் திங்க் பண்ணல. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலடா மாமாஸ். அவர் நம்மளோட ஆக்டிங்கை நம்பிட்டார். இப்போ வரைக்கும் அவருக்கு நான் ஒரு அனாதை பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பொண்ணு அப்படின்னு தான் அவர் நினச்சிட்ருக்காரு. அவர் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. அவர் நம்ம ஆக்டிங்கை ஃபுல்லாக நம்பிட்டார். சரி அங்கிள்ஸ், இப்போ வந்துட்டு மெய்ட் ஆண்டி வராங்க. சரி நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். சரி நாங்கள் ஃபோனை கட் பண்ணுறோம், நீ அப்பைக்கு அப்டேட் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு, ஓகேவா? ஓகே நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணி பேக்கெட்டில் வைக்கிறீங்க. இப்போ மெய்ட் ஆண்டி உங்ககிட்ட வராங்க. என்னம்மா ஏன் சாப்பிட்டியா? இதோ சாப்பிட்டுட்ருக்கேன் ஆண்டி. சரி ஓகே, நீ பையா சாப்பிடு, நான் போய் ஜிமின் சாருக்கு வந்துட்டு சாப்பாடு செய்கிறேன், ஓகேவா? ஓகே ஆண்டி, நீங்கள் போய் சாப்பாடு செய்யுங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ இருக்க போடுது உங்களுக்கு. அதாவது வந்துட்டு அந்த 6 பேர் மாஸ்க் போட்டு உங்களை துரத்திட்டு வந்திருப்பாங்களா, அது வேறு யாருமே இல்லை, உங்களுடைய அங்கிள்ஸ், உங்கள் அம்மாவோடைய தம்பி 6 பேர், ஓகேவா? அதாவது வந்துட்டு அந்த 6 பேர் நம்மளுடைய பாய்ஸ் தான்ப்பா. யார்? ஜின்னு, ஜேஹோப்பு, ஆரம், சுகா, ஜேகே, ஓகேவா? இவங்க தான் வந்துட்டு உங்களை துரத்திட்டு வந்திருப்பாங்க. எதுக்காண்டினா ஜிமினோட வீட்டுக்குள்ளே நீங்கள் வரணுன்றக்காண்டி. ஜிமின் வந்து அவங்களுக்கு பிக் பிரதர், அந்த 6 பேர்த்துக்குமே வந்து பிக் பிரதர், ஓகேவா? சரிடா வாங்க, அப்படியே இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே திருப்பி போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் மேலே நிற்கிறாரு. மேலே நின்று உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதார்த்தமாக பார்க்குறீங்க. சுச்சோ, இவர் எப்போ வந்தார்? ஒருவேளை நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பாரோ? செத்தடி ஓயன செத்த, அவ்வளோதான். ஐயோ ஜோலி முடிஞ்சு. என்னென்னத்தை கேட்டார் இருந்தாலையே. ஓயன் அங்கிள் இங்கே வா. தோ வரேன் அங்கிள். ஐயோ செத்தடி செத்த, போச்சு. ஐயோ அங்கிள், என்ன ஃபோன் பேசிகிட்டு இருந்த? அங்கிள், என்ன ஃபோன் பேசிகிட்டு இருந்த? சே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு தான் யாருமே இல்லைண்ட, அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ற? ஐயோ, எனக்கு யாருமே இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் தான் யாருமே இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் என்னை மாதிரி தான் அங்கிள். இதை என்னை நம்ப சொல்கிறியா? அங்கிள், ஏன் அங்கிள்? சாப்பிடும்போது ஃபோன் பேசக்கூடாது, அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உடம்புல ஒட்டும்? இதுக்கு இவர் இவ்வளோ மிரட்டுறாரா? இப்போ தப்பு சரி. அது ஒன்றும் இல்லை அங்கிள், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது அங்கிள், இனிமேல் நான் சாப்பிடும்போது பேச மாட்டேன் அங்கிள். சரி எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பியா? ஏன் அங்கிள், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நீ பொம்பளை பிள்ளை தானே? ஆமாம். ஏன் அங்கிள்? பொம்பளை பிள்ளைனா ஒரு தாவணி, ஒரு சுடிதாரு, ஒரு சேலை இப்படி கட்டுவாங்கன்னு கண்டோம். நீ என்ன இப்படி பேண்ட்டு சட்டையோடு திரியிறேனா? இப்படி தான்டா நான் இருப்பேன், இதுக்கு மேலே இப்படி? அங்கிள், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும், ஓகேவா? உனக்கு புரியுதா? ட்ரெடிஷ்னலாக இருக்கணுமா? எப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்? லக்கி, இதோ வரேன் சார். என்னங்க சார்? பாரு, உடனே இவளை வந்துட்டு கடை கூட்டிகிட்டு போயிட்டு தாவணி, சுடிதார், சாரீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வந்து இவளுக்கு எடுத்து கொடு. ஐயோ அங்கிள், அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு பிடிக்காது, நான் போட மாட்டேன். நீ வாய் மூடுறியா? இங்கெல்லாம் இப்படிலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, என் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும், புரியுதா உனக்கு? புரியுது அங்கிள், புரியுது. அங்கிள், இப்போ வந்துட்டு இப்போயே போகணுமா? இப்போ இல்லை, காலைல தான் போடுவோம், போய் ஓ வேலையை பாரு. ஓகே அங்கிள், ஓகே, நான் போய் என் வேலையை பார்க்கவா? போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நீங்களுமே வந்து கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஆன்ட்டி,
வாடா வாடா சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் ஆண்டி. சரிடா, நான் கூட்டி வச்சுருக்கேன், நீ போய் மாப் போட்டுரு. ஆ மாப் போடவா? ஆ சரிங்க ஆண்டி, மாப் போடுறேன். என்னத்த மாப் போட, எப்படி மாப் போடுறதுன்னு தெரிலையே. ஐயோ போச்சு, நான் வேறு என்னத்தையாவது வாயை விட்டு மாட்டிக்கிறேன். எல்லா வேலையும் தெரியும் எல்லா வேலையும் தெரியும்னு சொன்னேடி, உனக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்னு அவங்கக்கிட்ட எப்படி போய் சொல்கிறது? எப்படி மாப் போடுறதுனே தெரியலையே. மாப் போடுறது, ஐயோ மாப்பு. சரி, இவங்களுக்கே ஃபோன் அடித்து கேட்போம். ஹலோ மாமாஸ், என்னடி மாப் எப்படி போடணும்? என்னது மாப் எப்படி போடணும்? மாப் எப்படி போடணும்னு கேட்டால் நாங்கள் என்னத்த சொல்கிறது? எனக்கு இந்த வேலைலாம் தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியாதா? என்னை மாப் போட சொல்கிறாங்க, நான் எப்படி மாப் போடுவேன்? மாப் எப்படி போடுவியா? சரி ஒரு நிமிஷம் வீடியோ கால் வா. வீடியோ கால் வந்தால் எவனாவது பார்த்துட மாட்டாங்களா? இருடா நான் பார்த்துக்கிறேன். சரி உள்ள இது அன்கிள் இல்லை. ஓகே, ஆன்ட்டி அங்கே தான் இருக்காங்க. சரி சரி வீடியோ கால் வாங்க, வீடியோ கால் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ கால் போடுறாங்க. இப்போ வந்து தயாங் தான் அப்படியே அங்கே வச்சு மாப்பு வச்சு அவர் வந்து ரூம் வந்து தொடச்சிட்ருக்காரு. இதே மாதிரி பண்ணடி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறாரு. நீங்களும் இப்படி தான் மாப்பு போடணுமா? ஆமாம், இப்படி தான் மாப்பு ஒன்று போட்டு தொலை. சரி சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இழுத்து பார்க்குறீங்க, அது வரமாட்டேங்குது. அன்கிள்ஸ் வரமாட்டேங்குது. அடியே எங்கள் உசுரை வாங்காதடி, அங்கே போய்ட்டு எங்களையும் சேர்த்து நீ கோர்த்து விட்ருவோம். இப்படிக்கு உனையெல்லாம் அங்கே அனுப்பிவிட்டதுக்கு நாங்கள் தான் சாகுறோம். ஏய் இங்கே பாடி ஓயான். தயாங் ஃபோனை போடுறா. என்னைய பாடி சொல்லுங்கள் சுகாமாம்மா. இங்கே பாரு, மாப்பை கையில் இப்படி தான் பிடிக்கணும். பிடி. இப்படி தான் பிடிக்கணுமா? ஓகே. இப்போ வந்துட்டு தண்ணிக்குள்ளே முக்கு. முக்கிட்டேன். இப்போ அந்த மாப்பை புளி. என்னது புளிய வச்சிச்சு? கையிலலாம் புளிய முடியாது. அப்புறம் என்ன காலில் அப்படிவா? கையில் தான் புளியணும். புளிடி. ஓகே ஓகே சரி, கத்தாதீங்க, கத்தாமல் சொல்லித்தாங்க. புளிஞ்ச வச்சு. இப்போ வந்துட்டு இந்தா தரையில் இப்படி வெயி. வச்சாச்சு. அப்படியே வந்து இப்படி லைட்டாக இழுத்து இது பண்ணு. அன்கிள் பண்ணுற மாதிரியே பண்ணுடி. பண்ணுறேன். இப்போ அழுக்கு போதா? இங்கே அழுக்கே இல்லைடா மாமாஸ். அப்புறம் எதுக்கு அந்த வெண்ணெய் துடைக்க சொல்கிறியா? அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கணுமா, அதனால் துடைக்க சொல்கிறேன். என்னமோ பண்ணி தொடச்சி போய் என் உசுரை வாங்காமல். ஃபோன் கட் பண்ணிட்டு போங்கடா, அவங்கள்ட்ட போய் கேட்டேன் பாரு. ஏன்டி இப்படி கத்துற? நீ கத்தி அவன்கிட்ட காமிச்சு கொடுத்துருவ அவளுக்கு. கத்தி காமிச்சு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு மாத்திரம் நான் தான் மாட்டுவேன். ஃபோனை கட் பண்ணிட்டு போங்கடா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ மாப் போட்டுட்ருக்கீங்க. மெயின் ஆண்டி வராங்க. மாப் போட்டியாம்மா? இந்த இதை போட்டுட்ருக்கேன் ஆண்டி, இந்த போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் ஓயான். அன்கிள் என் நிமிஷம் வா ஓயான். இதோ வரேன். அன்கிள் ஓயான், லக்கியை வந்து ஒரு வேலையாக வெளியில் அனுப்பியிருக்கேன், அதனால் லக்கி இல்லை. சரி அன்கிள், நீ கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரணும். நானா? நீ தான், பின்ன யார்? ஓகே அன்கிள். இந்த லிஸ்ட்டை பிடி. இந்த கார்டை கையில் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா. என்ன அன்கிள் லிஸ்ட்டு இவ்வளோ பெருசாக நில்லுது? ஆமாம், இதெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வா. எப்படி வாங்கிட்டு வருவேன்? சைக்கிள் வெளியே இருக்குது, சைக்கிளில் போ. அதே சைக்கிளில் போயிட்டு இவ்வளோ ஜாமானும் வாங்கிட்டு வரவா? ஆமாம், சைக்கிளில் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும், போ. அன்கிள் இவ்வளோ தான் சைக்கிளில் போயிட்டு எப்படி வாங்கிட்டு வருவேன்? சைக்கிளில் போய் வாங்கிட்டு வா, முன்னாடி கூட இருக்குல்ல, அதில் வச்சுக்கோ. இவ்வளோதும் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அப்புறம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணவா? ஓகே அன்கிள். கத்தாதீங்க, நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு அப்படியே கார்டை வாங்கிட்டு, ஐயோ இங்கே வந்து இவளை என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டிலலாம் இந்த வேலைலாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதுக்கு ஒரு ஆளை போட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்கே. இவங்களால் நான் வந்து இங்கே சிக்கிட்டுருக்கேன். இவங்களுக்கு ஃபோனை போடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் அவங்க 6 பேத்துக்கு ஃபோனை போடுறீங்க. ஹலோ, என்னடியோ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த டைம் என்ன பண்ணுவோம்? தூங்கிட்டுருக்கோம். இங்கே நான் தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் மட்டும் தூங்கிட்டுருக்கீங்களா? நீ ஏண்டி வேலை பார்த்துட்ருக்க? அவனை கரெக்ட் பண்ண சொன்னால் நீ ஏண்டி ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்க?
பின்ன இங்கே வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி தானே இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். அப்புறம் வேலையை பார்க்காம நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ அப்படி போய் சேர்ந்தேன்னா அப்போ நீ வேலை தான் பார்க்கணும் பாரு. உங்களை கொன்றுவேன். நான் தூங்கலைன்னா யாருமே தூங்கக்கூடாது. யாரையுமே நான் தூங்க விட மாட்டேன். அதனால என்னை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. என்னது பர்ச்சேஸ் பண்ண சொன்னார்? மல்லிகை ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. சரிடி போய் பண்ணுடி. அவனை கரெக்ட் பண்ண சொன்னால் நீ மற்ற வேலைலாம் நல்லா பார்க்குறடி. அவர் தான் எனக்கு வேலையாக சொல்லிகிட்ருக்காரு. ஓ, அதுக்கு எதுக்கு எங்களுக்கு கால் பண்ண? பின்னா எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. நீங்கள் வாங்க வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இந்த நேரத்தில் நாங்கள் அங்கே வந்து என்னடி பண்ண போகிறோம்? மாமாஸ், நான் பாவம் இல்லையா? ப்ளீஸ் வாங்க அங்கிள்ஸ். இவ தொல்லை தாங்க முடியலடா. டேய் வாங்கடா, எந்திரிங்கடா எல்லோரும், வாங்கடா போவோம். ஏய் என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க ஓயன்? ஆரம்மாம்மா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. உங்களோட லிட்டில் பிரின்சஸ் இந்த ஆள் இந்த மனசையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கியான். வாங்க. ஐயோ, அவர் எப்பயுமே அப்படி தாண்டி. தயவுசெய்து செல்லக்குட்டி, நீயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போடி. எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நாங்கள் போய் எல்லா உண்மையும் சொல்லட்டுமா? அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு தான் போவீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அத்தாடி நீ செஞ்சாலும் செய்வடி. தாயே இருமா. எந்த சூப்பர் மார்க்கெட் போகிறேன்? இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான். சரி இருங்க, நான் வரோம். ஏய் வாங்கடா, இவ்வளோ அங்கே அனுப்பிவிட்டு நம்மளும் சேர்ந்து சாகுறோம். வாங்க போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸுமே வராங்க. நீங்களுமே சூப்பர் மார்க்கெட் போயிட்டீங்க. பாய்ஸ் இப்போ காரில் வராங்க. வந்துட்டு இந்தாங்க இதுதான் லிஸ்ட்டு, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏய் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டா? வாடி நீயும் கூட. அப்படிலாம் வர முடியாது, போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கடா, போங்கடா. ஏய் மரியாதையாக வாடி. இவ்வளோ பெருசாக நாங்கள் மட்டும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம்? நீயும் வாடி. இதெல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாதுன்ட்டுக்கிறீங்க, என்னையே போய் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. போய் பண்ணுங்க போங்க, எங்களுக்கு மட்டும் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சரி வாங்கடா நம்மளே போய் பண்ணுவோம். அந்த பேப்பரை ஆளுக்கு பாதியாக கிழிச்சு கூட்றா. 6 பேரும் 6 பக்கமும் போவோம். சரிடா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஜின்னு தான் இப்போ வந்துட்டு 6 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு இதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அவங்க மொத்தமாக வந்து பில் கவுண்டர்கிட்ட வராங்க. வந்துட்டு அப்படியே பில் போட்டு இதை மொத்தமாக எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இந்தா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கொண்டு போ. இவ்வளோதான் நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன்? அப்புறம் வாங்கடா நீங்களும் வீட்டுக்கு. என்ன நினச்சிட்ருக்க நீ? இப்போ நாங்களாம் வீட்டுக்கு வந்தோன்னா மாட்டிக்கிற மாட்டோமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இவ்வளோலாம் என்னால் தூக்கிட்டு போக முடியாது. அதுவும் சைக்கிளில் இவ்வளோதான் வச்சு சைக்கிளே தூக்கிடுவோம். அப்புறம் நான் எப்படி சைக்கிளை பெடால் பண்ணிட்டு போவேன்? என்னாலாம் தூக்கிட்டு போக முடியாது. ஒழுங்கா வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்போங்கடா. எப்படி வர சொல்கிற? அங்கே கேமரா இருக்கும்டி. அவன் கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துட்டே நான் என்னடி பண்ணுறது? கேமராலாம் பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்படிலாம் என்னாலலாம் கொண்டு போக முடியாது. இப்போ வாரீங்களா, நானே போய் சொல்லி கொடுத்துருவேன். இதை ஒன்று சொல்லி நம்மளெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காடா. சரி வாங்கடா, இப்படி தான் தெரியும்ல, சரி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸ் அப்படியே வந்துட்டு காரில் வராங்க. நீங்கள் அப்படியே சைக்கிளில் போகிறீங்க. இப்போ வந்துட்டு இது திங்ஸ் எல்லாம் வந்துட்டு காரில் தான் இருக்குது. இப்போ காரை கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு இவ்வளோ தூரம் தாண்டி எங்களால் வர முடியும், உங்களோட கேமரா இருக்குடி, கேமராவில் தெரிஞ்சிடும்டி, இந்தாடி இந்த சரக்கெல்லாம் இந்தா, அந்த திங்ஸ் எல்லாம் நீ பிடி, இப்போ சைக்கிளில் எடுத்து வச்சுக்கோ, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது போயிடுடி. சரி பரவாயில்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் சைக்கிளில் வைக்கிறீங்க. வச்சுட்டு அப்படியே உங்கள் அங்கிள்ஸை போய் ஹக் பண்ணுறீங்க. அங்கிள்ஸ் இவன் என்னை ரொம்ப பாடாப்படுத்துகிறேன், எனக்கு தெரியாத வேலைலாம் சொல்கிறேன் அங்கிள்ஸ். சரி விடு கொஞ்ச நாள் தானே, பார்த்துக்கலாம் விடு, இப்போ இந்தா அதை கொண்டு போ. சரி பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் இருக்காங்க, உன்னைய தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வா. உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம 7 பேத்தையும் சாவடிச்சிருவாருடி. ஐயோ சொல்லிடாதீங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா இருக்காங்கடி. என் பொண்ணை எங்கே தாண்டா அமுச்சு விட்டீங்க, இப்போ தாண்டா வருவான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமாம் அன்குள், நானுமே உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்களும் தாண்டி உன்னை மிஸ் பண்ணுறோம். சீக்கிரமாக இங்கே வேலையை முடிச்சுட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும், ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம். அதுக்கு தான் நானுமே ட்ரை பண்ணுறேன், முடியலையே. எங்கே முடியலைன்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை பார்த்துட்டு திடீர்னு அவனை கரெக்ட் பண்ண சொல்ல, நீ இந்த வேலைலாம் என்னத்துக்கிட்டே நீ பார்க்குற? வேறு என்ன பண்ணுறது? அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேலையை கரெக்ட் பண்ணிக்கணும்ல. என்னவையோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸுமே கிளம்பி போயிடுறாங்க.
இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஐயோ இதை வச்சுட்டு இவ்வளோ தூரம் பெடல் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பெடல் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. அந்த கொஞ்சம் தூரம் உங்களுக்கு பெடல் அந்த திங்ஸை வச்சுட்டு பெடல் பண்ணதுக்கே உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆயிடுச்சு. இப்போ உங்களால் அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே சைக்கிளை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டை போட்டுட்டு இப்போ அதெல்லாம் தூக்குறீங்க. உங்களால் அதெல்லாம் தூக்கவே முடியல. தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இப்போ மெய்ட் ஆண்டிகிட்ட கொடுக்குறீங்க. என்னம்மா உனக்கு எப்படி ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் ஆண்டி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, ஆமாம் எனக்கு ஓவராகவே ஸ்வெட் ஆகுது, டயர்டாக இருக்கா ஆண்டி. என்னம்மா ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகிடுச்சு, உனக்கு இவ்வளோ வேர்த்து போய் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி எனக்கு எப்பயுமே வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையே இப்படிலாம் வந்துட்டு வேர்க்காதே, நானும் தான் போயிட்டு வந்திருக்கேன், ஆனால் எனக்குலாம் இப்படிலாம் வேர்க்காதே, உனக்கு மட்டும் எப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வந்துட்டு என்னோடய உடம்பு வாவே அப்படி தான் ஆண்டி, உடம்பு வாவே அப்படி. உண்மையிலே இந்த வேலைலாம் நீ பார்த்துருக்கியா ஏற்கனேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பார்த்துருக்கேன் ஆண்டி, நான் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா, சரிம்மா சரி ஓகேம்மா. சரி நீ இப்போ வா, என் கூட சேர்ந்தே தூங்கு வா, நம்மளுக்கு கெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கேயே நம்ம தூங்குவோம், அங்கே தான் நான் இருப்பேன், என் கூடயே சேர்ந்து நீயுமே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு சின்ன ரூம் தான். அந்த ரூமில் தான் அந்த ஆண்டி தங்குறாங்க. அவங்களோட ஒரு சின்ன பெட்டு தான். அந்த பெட்லேயே அவங்க வந்து அவங்க கூட தூங்க சொல்கிறாங்க. இந்த ரூமே இவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த ரூமில் இவங்க கூட எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய் படுக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா ரூமே சின்னதாக இருக்குது, அதில் அந்த பெட்டும் வேறு சின்னதாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு பெரிய ரூமு, அதில் வந்துட்டு பெரிய பெட்டில் தான் படுத்து தூங்கி உங்களுக்கு பழக்கம். இந்த மாதிரி சின்ன ரூம்லலாம் உங்களுக்கு தூங்கி பழக்கமே கிடையாது. நீங்கள் அப்படி போய் படுக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நீங்களுமே எந்திரிச்சு உட்காறீங்க, அங்கிட்டு போகிறீங்க இங்கிட்டு போகிறீங்க, ஆஹா உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு ரூமில் இருந்துட்டு வந்துட்டு வெளில வந்துட்டீங்க. வந்துட்டு இப்போ சோஃபாவில் தான் படுத்திருக்கீங்க. ஜிமின் இப்போ கீழே தண்ணி குடிக்க வராரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் சோஃபாவில் படுத்திருக்கீங்க. ஒயான் அங்கிள், ஏன் அங்கிள் தூங்கும் போது உசுப்புறீங்க? எனக்கு தூக்கம் வருது அங்கிள். தூக்கம் வருதுன்னா ரூமில் போய் தூங்கிங்க, ஏன் தூங்கிட்டு இருக்க? எனக்கு அங்கே தூக்கம் வர மாட்டேங்குதா, அதான் இங்கே படுத்திருக்கேன். என்னது? அங்கே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அங்கிள், அதான் இங்கே தூங்குறேன். இங்கே எதுக்கு தூங்குற? ரூமில் போய் தூங்க வேண்டியதானே? அங்கிள் இங்கிலீஷ்லையா பேசுகிறேன். அங்கே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் இங்கே தூங்குறேன். அதான் ஏன்னா அந்த பெட்டு ஷேரிங் எனக்கு பத்தலை அங்கிள், ரொம்ப சின்ன பெட்டாக இருக்கா. உங்கள் ஆன்ட்டிக்கே கரெக்டாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இடம் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்து படுத்திருக்கேன். ஓ அப்படியா, சரி நீ வந்துட்டு தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கோ. ஓ அப்படியா அங்கிள், எங்கே அங்கிள் இருக்கு அந்த ரூமு? அதான் அந்த ரூம் தான், அங்கே போய் வந்து தங்கிக்கோ. உன்னோட திங்ஸு, உனக்கு தான் திங்ஸ் இல்லையோ, சரி நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், நீ அங்கே போய் தங்கிக்கோ. ஓ அப்படியே அங்கிள், ஓகே அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போகிறீங்க. அதுவுமே சின்னதாக இருக்குது, பெட்டு சின்னதாக தான் இருக்குது. ஐயோ இங்கேயுமே சின்னதாக தானே இருக்குது, இதுக்கு நான் சோஃபாலேயே தூங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு, வேறு வழியில் எப்பயும் போயிட்டு வெளில தூங்கினா அவங்க கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே படுத்து தூங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அங்கே தூங்கினா. உங்களுக்கு இப்போதைக்கு சோஃபா தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, அங்கேயுமே அவர் தூங்க விட மாட்டுறாரு. அதனால சரி விடு, நீ இப்படி தான் விடிய சிவராத்திரி தான் உங்களுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அங்கிட்டு போகிறேன்ட்டு இங்கிட்டு போகிறேன்ட்டு பார்க்குறீங்க. ஆஹா உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ மெய்ட் ஆண்டி தான் வந்து பார்க்குறாங்க, அவங்க பக்கத்தில் உங்களை காணோம். எனக்கு ஐயோன்னு சொல்லிட்டு வீடு பூரா தேடுறாங்க, நீங்கள் எங்கேயுமே இல்லை. இப்போ நேராக ஜிமின் ரூமுக்கு தான் போயிட்டு வர நாக் பண்ணுறாங்க. சார் ஜிமின் சார் இதோ வரேன். என்ன ஆண்டி? சார் ஒயனை காணுமா? என்ன சொல்கிறீங்க? இல்லை என் ரூமில் தான் என் கூட தூங்கினா, ஒயனை காணோம். நானுமே வீடு ஃபுல்லாக தேடிட்டேன். ஓ அதை கேட்குறீங்களா? அவளுக்கு நைட்டு தூக்கம் வரலன்னு சோஃபாவில் தூங்கினா, நான் தான் இன்னொரு ரூம் கொடுத்து அந்த ரூமில் தூங்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓ அப்படியா, அப்போ இன்னொரு கெஸ்ட் ரூமில் இருக்காளா? ஆமாம் அங்கே தான் இருக்கா, அங்கே தான் தூங்குவா, அங்கே போய் அவளை பாருங்கள். ஓகே ஜிமினன் சார், நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்குங்க. ஓகே ஆண்டி. என்ன ஜிமின் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரே, எப்பயுமே வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு யாருக்குமே இப்படிலாம் பண்ண மாட்டார், புதுசாக அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு? சரி எப்படியோ ஜிமின் சாரை வந்துட்டு நல்லா இருந்தால் சரி தான்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி இப்போ நேராக வந்து கெஸ்ட் ரூம் தான் வராங்க. வந்துட்டு இப்போ டோரை நாக் பண்ணுறாங்க. ஒயான் 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 ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்டி அம்மா அழுகுற? ஆண்டி நானே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்போ தான் தூங்குறேன். இப்போ போயிட்டு என்னை உசுப்புறீங்களே ஆண்டி. ஏம்மா நைட்டு ஃபுல்லாக? எனக்கு புது இடத்துல தூக்கமே வராது ஆண்டி. எனக்கு இப்போ தான் தூக்கம் வந்துச்சு, இப்போ தான் தூங்குறேன். நீங்கள் வந்து உசுப்பி விட்றீங்க. ஓ அப்படியா? சரிடாம்மா, நீ போய் தூங்குடா. நீ தூங்கு நீ போய் தூங்கு. நான் போய் வேலை ஆமாம் ஆண்டி, நானும் வேலை பார்க்கணும்ல. மறந்துட்டேன் ஆண்டி, சாரி ஆண்டி. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும்மா ஒயான். நீ தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலேன்றல, நீ போய் தூங்கு, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆண்டி, இல்லை இருங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ கிச்சனுக்கு போகிறீங்க. அப்படியே வந்துட்டு அவங்க வந்து சமையல் செய்கிறதுக்கு காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் என்ன பண்ணணும்? நீ வந்துட்டு அங்கே வந்து சிங்க் தொட்டியில் வந்து பாத்திரம் கிடக்கு, அதை வாஷ் பண்ணுமா? பாத்திரம் வாஷ் பண்ணணுமா? ஓகே ஆண்டி, இந்த ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிச்சனை விட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு இப்போ வந்துட்டு அங்கிள்ஸ்க்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. ஹலோ ஹலோ, என்னடி ஓயன்? என்னை இங்கே அனுப்பிவிட்டு நீங்களாம் நல்லா தூங்குறீங்களே. இப்போ தூங்காமல் நீங்களை என்னடி பண்ண சொல்கிற? என்னம்மாம்மா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை தெரியுமா? உன்னை யாரடி தூங்க வேணாண்டா. புது இடம், எனக்கு தூக்கமே வரலையா அங்கிள்ஸ்? அதுக்கு இப்போ அதை சொல்கிறதுக்கு தான் இப்போ ஃபோன் அடிச்சியா? இல்லை, பாத்திரம் வாஷ் பண்ணணும். எப்படி வாஷ் பண்ணணும்? கையால். அது எங்களுக்கு தெரியாதா? எப்படி வாஷ் பண்ணணும்? வேறு சாவடிக்கிறாளே, முடியலை. டேய் ஜேகே, என்னடா ஒயன் பேசுகிறாடா? இருந்தாடா. அவளுக்கு வேறு வேலை இல்லை, ஃபோனை கட் பண்ணிட்டு போக சொல்கிறா. என்னது ஃபோனை கட் பண்ணிட்டு போவா? இருங்கடி மாப்பிள்ளைங்களா, போயிட்டு இருந்தா அவர்கிட்ட போய் சொல்கிறேன். நீங்கள் தான் நீங்கள் அனுப்பி விட்ருக்கீங்க. நான்லாம் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நம்ம ரொம்பவே இது ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் கோர்த்து விட்றேன். இருங்கடி. இப்போ என்னடி வேணும் உனக்கு? பாத்திரம் வாஷ் பண்ணணும். நம்மளை போட்டு சாவடிக்கிறாளே. இவ்வளோ அனுப்பிவிட்டு நம்ம தாண்டா படாத பாடுபடுறோம். அது என்னமோ உண்மை தாண்டா, அந்த குட்டிச்சாத்தானை அனுப்பிவிட்டு நம்ம தான் படாத பாடுபடுறோம். பாரி பாரி சொல்லி தொலைங்கடா அங்கிள்ஸ். செல்லை கரெக்டாக பிடிங்கடா நீங்கள். பாரு, இப்படி தான் பாத்திரம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோப்பை வந்து சோப்பை வந்து இந்த இது நார் ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு அவர் பாத்திரத்தில் தேய்க்கிறாரு. இப்படி தான் தேய்க்கணும். உனக்கே பாத்திரம் ஒழுங்காக கழுவ தெரியல, இதில் நீ வேற எதுக்குடா அவளுக்கு சொல்லித்தாள்? ஆமாம், இதுக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மெய்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இவளுக்காண்டி நானும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா நீ எவ்வளோ சொல்கிறீங்க? ஜெய்க்கு பாத்திரத்தையாவது ஒழுங்காக தேய்டா. எனக்கு தேய்க்க தெரிலடா. இப்படி மட்டும் பண்ணுடி, போதும்டி. எவ்வளோதான், எனக்கே பாத்திரம் தேய்க்க தெரியும். எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு தான் உனக்கு நாங்கள் சொல்லி தருவோம். அவ்வளோதான், இப்படி தான் பாத்திரம் தேய்க்க தெரியும். இதை மெய்டாண்டிகிட்டே போய் நீ கேட்க வேண்டியதானடி. மெய்டாண்டிகிட்டு போய் எப்படி அங்கிள்ஸ் கேட்பேன்? அவங்கக்கிட்ட எல்லா வேலையும் எனக்கு தெரியும்னு வேறு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உன்னை யாடி சொல்ல சொன்னா? அதான் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி என் வாயாலே நானே கெடுத்துக்கிட்டேன் அங்கிள்ஸ். நீ தவளை தாண்டி, நீ தவளை தான் எங்களையும் போட்டு சாவடிச்சிட்ருக்க. சரி விடுங்க, கத்தாதீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் தேய்க்கணுமா? சரி அங்கிள்ஸ், சரி நீங்கள் போய் தூங்குங்க, நான் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டு இப்போ போய் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்க. மேலாண்டி பார்க்குறாங்க. மாமா என்ன ஆண்டி, என்னம்மா இப்படி பாத்திரம் தேய்க்கிற? பின்ன இப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் நான் தேய்ப்பேன். சோப்பு போட்டு இவ்வளோலாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக தான் சோப்பு தொடணும். லைட்டாக தொட்டு லைட்டாக தேய்ச்சாலே அந்த உரம் நல்லாவே வரும். இப்படிலாம் நிறையாலாம் சோப்பு போடக்கூடாது. அந்த மூதேவி அப்படி தானே சொல்லி கொடுத்துச்சு நம்மளுக்கு. இதான் அவன் சொல்லையே அப்படின்னு நீங்களுமே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அவங்க தான் உங்களுக்கு பாத்திரம் தேய்க்க சொல்லித்தராங்க. உண்மையிலே உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவியா? ஆமாண்டி, இப்படி தான் பண்ணுவேன். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாவே உங்களுக்கு வந்து பாத்திரம் தேய்க்க சொல்லித்தராங்க. நீங்களுமே பாத்திரம் தேய்க்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபுல்லாத்தையும் வாஷும் பண்ணிட்டாங்க. ஆண்டி இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, விடுங்க நான் வாஷ் பண்ணுறேன். இருக்கட்டுமா, விடுமா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க சமையல் செய்கிறதுக்கு கூட நிற்கிறீங்க. அந்த கேரட்டை மட்டும் நான் இருக்குமா?
அது கேரட்டை நறுக்கவா? ஐயோ கேரட் நறுக்க தெரியாதே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஆண்டி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே போயிட்டு பாய்ஸ்க்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. அவங்க வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? டிவி பார்த்துட்ருக்கோம். ஏன் நீங்கள் நல்லா ஜாலியாக தாண்டா இருக்கீங்க, என்னை இங்கே அனுப்பிவிட்டு. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? கேரட் நறுக்கணும். நறுக்கு. எனக்கு நறுக்க தெரியாதே. அவள் எங்களுக்கு மட்டும் எப்படி நறுக்க தெரியும்? எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் தான் சொல்லி தரணும். ஏய் சாவடிக்கிறாடா அவ. ஏய் இந்தடா ஜின்னு போடா, போயிட்டு இது கிச்சனுக்குள்ளே போயிட்டு மெயினாண்டி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பாரு. ஏதாவது காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ இவளுக்கு வீடியோ காலில் வச்சு விடு, அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே பண்ணட்டும். திருப்பி நம்ம காய்கறி நறுக்கிறோம், நம்ம விரல கட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் டேஞ்சர்டா. போடா போடா. ஏய் அதுக்கு நீங்கள் போக வேண்டியதாண்டா, எதுக்குடா என்னைய அனுப்புகிறீங்க? நீ தான் ஏதாச்சும் ஒன்று அப்படியே மழுப்பி பேசி அப்படியே ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணிடுவா. போ போ போ. ஐயோ இருங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்னுமே வந்துட்டு அப்படியே வீடியோ காலில் பேக் கால் வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. போயிட்டு இப்போ மேடாண்டு அவங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து மெய்டு சமைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ வெண்டைக்காய் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாடி ஓயான்னு அவங்க வெண்டைக்காய் தான் கட் பண்ணுறாங்க. கேரட்லாம் கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீ கேரட்டை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாரு. சொன்னது நீங்கள் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெண்டைக்காய் கட் பண்ணுறது பார்த்தா அவங்க வேகமாக கட் பண்ணுறாங்க. ஜின்னு இப்படிலாம் வேகமாக வராது அன்கிள், உனக்கு வேகமாக வராதுன்னா நீ பையா பண்ணு, பட் அவங்க கட் பண்ணுறத நல்லா பார்த்துக்கோடி, ஏன்டி இப்படி சாவடிக்கிற? சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பார்க்குறீங்க. அப்படியே இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே ஓகே சரி ஓகே வெயி அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கேரட் அதாவது வெண்டைக்காவை வந்து அவங்க ரவுண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அது சின்னதாக இருக்கோ ரவுண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி மொக்கையாக கேரட்டாக ரவுண்டாக கட் பண்ணுறீங்க. மெய்ட் ஆண்டி பார்க்குறாங்க. ஏன் என்ன ஆண்டி இன்னும் இவ்வளோ பெருசாக கட் பண்ணுற? இதெல்லாம் அப்புறம் குழம்புல போட்டால் வேகாது. அவள் எப்படி தான் ஆண்டி கட் பண்ணணும்? உனக்கு இதுவும் தெரிலையா? சரி வம்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இந்த ஸ்லைஸ் மையை அவங்களாவே சூப்பராக வந்துட்டு லேஸாக வெண்டைக்காய் அந்த கேரட் வந்து லேஸாக வர லெவலுக்கு கட் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க கட் பண்ணிவிட்டு இப்படி தாம்மா கட் பண்ணணும்னு அவங்களே கேரட்டை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவுமே கட் பண்ண ஆண்டி விடுங்க நான் கட் பண்ணுறேன் பரவாயில்ல இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவங்களே காய்கறி ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்பயுமே வந்துட்டு சும்மா தான் இருக்கீங்க. அப்படியே அவங்களுமே சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி ஓயா நீ போய் வந்துட்டு ஜிம்மினை வந்துட்டு ஜிம்மின் சாரை வந்துட்டு சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே வேகமாக போயிட்டு கூப்பிட்றீங்க. அங்கிள் சாப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சரி ஓகே நீ இப்போ வரேன். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கோம்? ஐயோ டோட்டல் வேலைக்காரியாகவே நம்ம ஆகிட்டோமே. இல்லை 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 நம்ம அன்கிளை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரூம்குள்ளே போகிறீங்க. அன்கிள் என்ன அன்கிள் என்னை பாருங்க அன்கிள். என்ன அன்கிள் நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில்? கேவலமாக இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்காதுமா, போடிங்க அந்த அன்கிள். நான் அன்கிள். லக்கி. நான் சார். இவளுக்கு முதல் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது தாவணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்துக்குறா. இவன் என்னடா எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா? இப்போ நீங்கள் எப்படி வியர் பண்ணியிருக்கீங்கன்னா அதாவது குல்லா மாட்டுற மாதிரி ஒரு பனியனும், இந்த குல்லா போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பனியனும், கீழே ஆஃப் பேண்ட் இருக்குல்ல அதுவும் இதுதான் போட்டிருக்கீங்க. நீங்கள் கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ தாவணியாக அண்ட் சுடிதார் சாரீ இதை உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு இப்படி ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆம்பளை பையமாக நடந்துக்காதடி ஓயனு, நீ பொம்பளை பிள்ளை கொஞ்சமாக மனசில் நினச்சிக்கோ ஓகேவா? லக்கி இவ்வளோ கூட்டிகிட்டு போய் அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள வந்துட்டு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. லக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி ட்ரெஸ்ஸாக வந்துட்டு அங்கே வேலை பார்ப்பாங்களா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லவுமே அவங்களாம் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறாங்க. நீங்கன்னா போயிட்டு டவுசர் சட்டையை தான் தூக்குறீங்க, டவுசர் சட்டை பேண்ட் சட்டை இந்த மாதிரி ஆம்பளை பசங்களாக போடுற ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் தூக்குறீங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? ஜிம் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னையே பொழந்துருவார். இப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுக்காத. ஏம்மா போயிட்டு இந்த பொண்ணுக்கு சுடிதாரு சேலை தாவணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்கம்மா.
ஐயோ அவங்க அப்படி எடுக்க மாட்றாங்க, நான் என்ன பண்ணுறது? எம்மா அம்மா அம்மா ராசாத்தி ராசாத்தி இங்கே வாம்மா ராசாத்தி ஒயன் ராசாத்தி இப்படிலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணினா அவர் என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவார். என் குடும்பம் ரொம்பவே புவரான ஃபேமிலி, தயவு செய்து என் மேலே கொஞ்சம் கண்ணை காமிமா. சரி சரி விடுங்க விடுங்க. அப்படியே நீங்கள் வந்து தாவணி சுடிதாரு சாரீ இந்த மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்குமே வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ போயிட்டு மெய்டு ஆண்டிக்கிட்ட தான் போயிட்டு, ஐயோ அங்கிள் ஜிமின் அங்கிள் வந்து இப்படி ட்ரெஸ்ஸாக எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, இது எனக்கு வந்து தெரியாதே ஆண்டி எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெய்டு ஆண்டிகிட்ட போய் சொல்கிறீங்க. ஐயோன்னு உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன ஆண்டி இப்படிலாம் வந்து ஜிமின் யாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தமா எனக்கு ஞாபகமே இல்லை, உனக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஓ ரியலி? உண்மையிலேயேவா? ஆமாம் ஆமாம், இப்படிலாம் உனக்காண்டி தான் பண்ணிகிட்ருக்காரு ஒயன். உண்மையிலே நீ யூ ஆர் லக்கிஸ்ட் கேர்ள். ஓ ஆண்டி நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, அந்த வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்கேன்ல. ஸோ ஜிமின் சார் இப்படிலாம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகிருக்கேன். ஓ அப்படியா, வெரி குட் ஆண்டி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ எனக்கு இது எப்படி வியர் பண்ணணுன்னு தெரில, கொஞ்சம் சொல்லித்தரீங்களா? இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு தாவணியும் கட்டி விட்றாங்க, அப்படியே நீங்களுமே கட்டிக்கிட்டீங்க. இப்போ அதில் பார்க்குறாங்க, ஏன் உண்மையிலே உனக்கு இந்த டவுசர் சட்டை இந்த பேண்ட்டு சட்டையோட தாவணி தாம்மா உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இப்போலாம் ஜிமின் உன்னைய பார்த்தாருன்னு வை அவ்வளோதான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? உண்மையிலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கேனா? அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்க. ஓ அப்படியா, அப்போ இதுதான் நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனசில் நினச்சிட்டு, ஓகே ஆண்டி இப்போ போய் நான் ஜிமின் சாரை பார்த்துட்டு வரேன், ஓகேவா? ஓகே ஓகே சரி பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நீங்களுமே போகிறீங்க. போயிட்டு அங்கிள் அங்கிள் என்னை பாருங்க அங்கிள். ஏய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்க சொல்கிறேன், போடி மொதல் இங்கேருந்து. அங்கிள் இங்கே பாருங்க அங்கிள். எனக்கு வேலை இருக்குது, நீ போ. அங்கிள் ஒரு நிமிஷம் என்னை நிமிர்ந்து பாருங்க அங்கிள். என்ன தெரியும் நீ பார்க்க சொல்கிற? ஏன் அங்கிள் எப்படி இருக்கே? என்னடி இது? என்ன ட்ரெஸ்ஸு யார் வியர் பண்ணி விட்டா உனக்கு? மெய்டு ஆண்டி. ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி சரி நல்லா தான் இருக்குது, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ நீ போ. என்ன நல்லா தான் இருக்குது, உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே வேற மாதிரி மாறுது, நல்லா இல்லையா எனக்கு இது? நல்லா தாண்டி இருக்குது, இங்கேருந்து பொடி ஓ என்ன அன்குள் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்க, நல்லா இல்லையா? சரி விடுங்க, நான் லக்கி சார்ட்டையே நான் போய் கேட்டுக்கிறேன். எதுக்கடி அவன்கிட்ட போய் கேட்க போகிற? நல்லா தான் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல. இல்லையே உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு சரியில்லையே. ராசாத்தி நல்லா தான்மா இருக்குது, போறியா? சரி விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஆண்டிகிட்ட போகிறீங்க. என்ன சொன்னார் ஜிமின் சார், நல்லா இருக்குண்டாரா? போங்க ஆண்டி, அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரியாக போயிடுச்சு, நல்லாவே இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. நல்லா இல்லையா? ஆனால் நீ ரொம்பவே அழகாக இருக்கியடி. நீங்கள் தான் இதெல்லாம் சொல்கிறீங்க, அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இல்லைன்ற மாதிரி அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அப்படியா? ஐயோ நான் கட்டி விட்டு உனக்கு தாவணி நல்லா இல்லையா? ஆனால் நீ லுக்காக தானே இருக்க, ஏன் அவர் அப்படி சொன்னார்? எனக்கு மட்டும் என்ன தெரியும், அவர் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. போங்க ஆண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேம்மா, நீ போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். ஆண்டி நானும் வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ ரூமுக்கு போ, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆண்டி எனக்கு சொல்லுங்க ஆண்டி, நான் பார்க்குறேன். உனக்கு வேலை சொன்னால் உன்னால் வச்சு உனக்கு செய்ய தெரில, அப்புறம் அந்த வேலையை நான் தான் பார்க்கணும், அதுக்கு நானே பார்த்துட்டு போகிறேன்டி தங்கக்குட்டி, நீ போய் ரெஸ்ட் எடுன்றாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல நான் பார்க்குறேன், நான் தான் சொல்கிறேன்ல ஓயா நானே பார்த்துக்கிறேன், நீ போ, இத்தனை நாள் இந்த வேலை நான் தானே பார்த்தேன், நானே பார்க்குறேன், கவலை ஒன்றும் நீ கஷ்டப்படாதடா, நீ கவலைப்படாதடா, நீ போய் ரெஸ்ட் வரான்னு சொல்லிட்டு மெய்டு ஆண்டி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்களுமே அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு பாய்ஸ்க்கு தான் ஃபோன் அடிக்கிறீங்க. அங்கிள்ஸ் என்னடி இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் அப்படியே வந்துட்டு உங்களுடைய விஷுவலில் காமிக்கிறீங்க. செம்மையாக இருக்கடி ஓயான், செம்மையாக இருக்கேனா? ஐயோ அவருக்கு அது பிடிக்கலேன்ட்டாரு. என்னடி சொல்கிறேன், இவ்வளோ அழகாக இருக்க பிடிக்கலேன்ட்டாரா? ஆமாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு தெரியுமா?
நான் அவர் முன்னாடி போயிட்டு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. என்னடி ஒரு அழகாக ரசிக்க தெரியாதவனா இருக்கியாவே? அதுதான் நான் தான் சொல்கிறேன்னா, ரொம்ப கோல்டு பெர்சனாக இருக்கார். இவரை போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னை அனுப்பி விட்ருக்கீங்க. இவரெல்லாம் என்னால் கரெக்ட் பண்ணவே முடியல. நடியோ என் இப்படி சொல்கிற? உண்மையிலே யாருக்குமே மயங்க மாட்டேன் ஆமாம் அது என்னமோ உண்மைதான். இந்த மாதிரி கோல்டான பெர்சன் யாருக்குமே அப்படி இருந்திருந்தா மேடாண்டி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணும் வந்ததே கிடையாதான். நான் என்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காராம். ஓ அப்படியா, நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிருக்கியா? அப்போ ஏதோ இருக்குடி அவருக்கு மேலே. ஆமாம், நீங்கள் வேறு ஏன்டா என்னை ஏற்றி விட்டுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அவர் இப்போ கூட எப்படி ஒரு மாதிரியாக சொன்னார் தெரியுமா, அந்த நல்லா இருக்கு அப்படி ஒரு மாதிரியாக சொன்னார். இது எனக்கு நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். நீ பார்க்க வேற லெவலில் இருக்க, உண்மையிலே சொல்லு. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்லு, நீலாம் ரொம்பவே அழகாக இருக்கடி ஓயன். நீங்கள் சொல்ல என்ன பண்ணுறது, சொல்ல வேண்டிய ஆள் அங்கே சொல்லி போன போத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இந்த கிறுக்கு பையன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியான். இவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொன்னால் இவன் என்ன குறைஞ்சா போயிருவியா? உண்மையிலே நம்ம அண்ணே ரொம்பவே கோல்டான பர்சன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் செல்லை அப்படியே நோண்டிகிட்டே படுத்து கிடக்கீங்க. அதாவது தாவணி வியர் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அது வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா பேண்ட் சட்டையில் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கசகசன்னு இருக்குது. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு வேறு எனக்கு ஓவராகவே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கே. இதை வேறு வியர் பண்ணிட்டு இந்த ஆள் இதுக்கும் மயங்க மாட்டுறாரு. இவர் எப்படி தானா நம்ம கரெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ இப்படியே படுத்து கிடந்தோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம வீட்டுக்கு நம்ம சீக்கிரம் போக முடியாது. இப்போ ஜிம்மின்ட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அன்கிள் உன ஈரியா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஜிம்மின் ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. அன்கிள் கதவை திறங்க அன்கிள். இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த? அன்கிள் என்னை பாருங்க அன்கிள். என்ன அன்கிள் என்னை பாருங்க அன்கிள். பார்த்துட்டு தானே இருக்கேன், சொல்லி தொலை. உண்மையிலே நான் நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன்? அப்போ ஏன் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரியாக போகுது? ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன ஒரு மாதிரியாக போகுது? நீ அழகாக தான் இருக்கப்போ, அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற? நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. அவ்வளோதானா? அவ்வளவுதான். உண்மையிலே அவ்வளோதானா? அவ்வளவுதாண்டி. என்னடி செய்ய சொல்கிறேன் நீ? ஒன்றும் இல்லை, இங்கே நிறையா புக்ஸ் இருக்காம்ல, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. மேடாண்டிகிட்ட போய் கேட்டேன், இங்கே ஏதாவது புக் இருக்கான்னு கேட்டேன். ஜிமின் சார் ரூமில் தான் நிறையாவே புக் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஏதாச்சும் படிக்கிற மாதிரி ஏதாவது புக் இருந்தால் கொடுங்க அன்கிள். ஓ போர் அடிக்குதா? சரி எனக்கு வேலை இருக்குது, நீயே போய் எடுத்துக்கோ. எங்கே இருக்குது? அந்த கபோர்டு மேலே இருக்குது, போய் எடுத்துக்கோ. கபோர்டு மேலே இருக்கா? சரி ஓகே அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஸ்டூலை போட்டு மேலே ஏறுறீங்க. அந்த ஸ்டூலை போட்டு மேலே ஏறியுமே உங்களுக்கு எட்டலை, கபோர்டே ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நீங்களுமே எக்கி எடுக்கிறீங்க. இப்படியே அப்படியே எக்கி எடுக்கும்போது அப்படியே ஸ்டூல் ஆடிக்கிட்டே இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஸ்டூல் கவுத்து விடுது. நீங்களுமே கீழே விழுக போகிறீங்க. அம்மா அப்படின்னு கத்துறீங்க. இப்போ ஜிம்மின் உங்களை கேட்ச் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஜிம்மினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கீழே விழுகிற ஃபீல் உங்களுக்கு. ஜிம்மின் உங்களை பிடிச்சிட்டாரு, ஆனால் நீங்கள் ஜிம்மினை ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மின் அந்த ஜூமில் உங்களை பார்க்குறாரு, க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு உங்களை. மனுஷன் அவ்வளோதான், அவர்கிட்ட அவரே இல்லை. உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, அந்த தாவணியில் ஆஃப் சாரியில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அவளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவளால் முடியலைங்க, அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் அப்படியே இப்படி கண்ணை முழிச்சு அவரை பார்க்குறீங்க. அன்கிள் எவ்வா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் கீழே விழுகலையா? நான் பயந்துட்டேன் அன்கிள், உண்மையிலேயே நான் ரொம்பவே பயந்துட்டேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறீங்க. ஓ அப்படியா? ஓ அன்கிள் நான் இன்னுமே என் புக்கை எடுக்கலை. ஓ நீ எடுக்கலையா? அன்கிள் என்ன ஆச்சு உங்களுக்கு? அன்கிள்
என்ன 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 அங்கிள் நான் இன்னும் புக்கு எடுக்கலை அங்கிள், அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன், எனக்கு அதை எடுத்து கொடுங்க, எனக்கு எட்ட மாட்டேங்குது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை அப்படியே கீழே இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டு இப்போ அவர் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த புக்கை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ நீங்களுமே அங்கிள் நான் இதை இங்கேயே உட்காந்து படிக்கிறேன் ப்ளீஸ் அங்கிள். ஓ ஆ சரி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவர் லேப்டாப் எடுத்து அவர்கிட்ட வச்சுட்டு அப்படியே வந்துட்டு லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் புக் படிச்சிட்ருக்கீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கீங்க புக் படிக்கும்போது. அப்போது அவர் வந்து லேப்டாப்பில் வேலை பார்க்கல, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு அவர். இப்படி இருக்கா, ஐயோ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே. ஜிமின் 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 அங்கே பார்க்காதரா. ஜிமின் அங்கே பார்க்காதரா. ஐயோ டேய் மோஜி அங்கே அவளை பார்க்காதரா. என்னடா மோஜி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி பதட்டமாக அவர் கையெல்லாம் நடுங்குது, அதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. இவருக்கு எதுக்கு இப்போ கையெல்லாம் நடுங்குது, ஏன் இவர் ஒரு மாதிரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் புக்கை மூடி வைக்கிறீங்க. அவர்கிட்ட போகிறீங்க. அங்கிள் என்ன அங்கிள் ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஸ்வெட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து தொட்டு பார்க்குறாரு. ஆமாம் அவருக்கு வேர்க்குது. இல்லை சும்மா தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே கிட்டக்க போகிறீங்க. நீ ஒயன் உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ போ. ஏன் அங்கிள் நான் போகணும், ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஏன் படபடப்பாக இருக்கீங்க, எதுவும் உங்களுக்கு முடியலையா, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போட்டுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் ஒயன், நல்லா தான் இருக்கேன். ஓ நல்லா தான் இருக்கீங்களா. ஓ நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, நான் வேணா போட்டுமா. இல்லை பரவாயில்ல நீ இங்கே இரு. ஓ நான் இங்கேயே இருக்கவா. இங்கே இரு. அப்போ நான் புக்கு படிக்கவா. படி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு தள்ளி உட்காந்து இப்போ வந்து புக்கை படிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களையே தான் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே உங்களை சைட் அடிக்கிறாரு. செம்மையாக வந்துட்டு சைட் அடிச்சிட்ருக்காரு. உங்களை அவ்வளோதான் ரசிக்கிறாரு. அப்படியே டாப் டு பாட்டம் அப்படியே உங்களை அவ்வளோ இதாக ரசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல், உங்களை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. திருப்பியுமே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே லேப்டாப்பை குனிஞ்சு பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியே ஃபீலாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமேலாம். அப்புறம் நீங்கள் திருப்பியுமே வந்து புக் படிச்சிட்ருக்கீங்க. இப்போ திருப்பியுமே ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் பொண்ணோட சார் இத்தனை நாள் டவுசர் சட்டை போட்டு திரிஞ்சிட்டு இருந்தா சின்ன பொண்ணாக இருக்காளேன்னு பார்த்தோம், தாவணியில் இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கா. ஐயோ முடியலடா ஜிமின். ஐயோ எப்படி இருக்கா. சர்டிஃபிகேட்டை சொல்லிடுவோம்மா. ஐயோ வேணாம் எதுக்கு வம்பு, இவ எப்படி நினச்சிட்ருக்கான்னு தெரில, நம்ம வேறு ஏதாவது சொல்லிட்டு அப்போ அவள் நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவோம். வேணாம் ஜிமின், வேணாம். ஐயோ இருந்தாலும் முடியலையே, இப்படி இருக்காளே. ஒயன் அங்கிள் இங்கே அம்சம் வா. இதோ வரேன் அங்கிள். இங்கே வாமே. இங்கே பாரு. இந்த கேட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட லேப்டாப்பில் இருந்து காமிக்கிறாரு. என்னது கேட்டு க்யூட்டாக இருக்கா. ஆமாம்மா இந்த கேட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாம் எனக்கு கேட்டு பிடிக்காதா அங்கிள். கேட்டு பிடிக்காதா. எனக்கு கேட்டு பிடிக்காது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும். எனக்கு டாக்கு தான் பிடிக்கும் அங்கிள். உனக்கு டாக் தான் பிடிக்குமா. ஆமாம் யூ மீன் பப்பி. ஆமாம் அங்கிள் எனக்கு பப்பி தான் பிடிக்கும். ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நெக்ஸ்ட் வந்து பப்பீஸ் ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாரு. பார்த்தியா பப்பீஸ் பிக் சட்ஸ் க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாம் அங்கிள், ஆமாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேப்டாப்பை வந்து உங்கள் பக்கத்தில் திருப்பிட்டு அப்படியே வந்து ஜிமினுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ரொம்பவே டச்சப் ஆகிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கிள் இங்கே பாருங்கள் இந்த பப்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, இது செம்மையாக இருக்குது அங்கிள், பாருங்க ஒயிட் கலரில் ரொம்பவே பப்ளி மாஸ் மாதிரி இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் உங்களையே பார்க்குறாரு. அவர் பப்பீஸை பார்க்கல, உங்களை பார்க்குறாரு. ஆமாம் இந்த பப்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, என் பக்கத்தில் இருக்கிற பப்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது
என்னது? இல்லை இல்லை, இந்த லேப்டாப்பில் இருக்கிற பப்பி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், இது ரொம்பவே அழகாக இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனீங்களோ அந்த வேலையை மறந்துட்டு நீங்கள் குழந்தையா மாறிட்டீங்க. பட் நீங்கள் என்ன வேலையை பார்க்கணுன்னு நினச்சிங்களோ அந்த வேலையை இப்போ வந்து ஜிமின் பார்த்துட்ருக்காரு. அதாவது நீங்கள் ஜிமினை கரெக்ட் பண்ண போனீங்க, ஆனால் ஜிமினை கரெக்ட் பண்ணுறது தவிர வேறு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ ஜிமின் உங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு பப்பீஸாக மாற்றி மாற்றி உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்காரு. யோ ஒயன், என்ன ஒயன், நீ கொஞ்சம் இன்னும் கிட்டக்க வா, அப்போ தானே வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக நீ வந்துட்டு இன்னுமே பப்பீஸாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் இன்னுமே வந்துட்டு கிட்டக்க இழுக்கிறாரு. இழுத்து வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டே இப்போ வந்துட்டு இந்த பப்பி க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாம் அங்கிள், ஆமாம், இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதோட இதுதான் அங்கிளா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுவா? ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் ஃபேஸோட அவர் ஃபேஸ், அதாவது உங்கள் ஃபேஸோட அவர் ஃபேஸை கொண்டு வந்து இப்போ ஒரு மாதிரி வச்சுருக்காரு. இப்போது இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாம், அவர் வந்து அங்கே பப்பீஸை பார்க்கல, அதாவது உங்களுடைய ஃபேஸ் அது வந்து அவரோட ஐஸை வந்துட்டு இந்த ஒன்றங்கனால பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒன் சைடாக தான் உங்கள் ஃபேஸை தான் அவர் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவர் பப்பீஸை பார்க்கல, ஆனால் நீங்கள் பப்பீஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்துட்டு அப்படியே அவர் வந்து உங்கள் ஃபேஸோட அவர் ஃபேஸை வச்சு ஒரு மாதிரியாக வந்துட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே அவர் பார்த்துட்ருக்காரு. இது கூட உங்களுக்கு புரியலை. நீங்கள் வந்து பப்பீஸ் உங்களுக்கு பிடிக்குன்றனால நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பீஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு மெய்ட் ஆண்டி வந்துடுறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்பில் வந்து கையெடுக்கிறாரு. கையெடுத்து அப்படியே வந்துட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஆண்டி ஆண்டி அப்படின்றாரு. இப்போ அவங்க வந்துட்டு ஐயோ என்னடா நடக்குது தெரியாது, வரக்கூடாத டயத்தில் வந்துட்டோமோ, ஐயோ போச்சேன்ற மாதிரி அவங்க வந்துட்டு திரும்பி நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அதெல்லாம் இல்லை சார், அது இல்லை சார், நான் உங்களை சாப்பிட கூப்பிட்றதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா, சரி ஆண்டி நீங்கள் போங்க ஆண்டி, வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இங்கே என்ன நடந்துச்சு, இப்போ நீங்கள் 2 பேரும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. சரி வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே சாப்பிட போகிறீங்க. அதான் சாப்பிட போயிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட உட்காடுறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க மெய்ட் ஆண்டி நீங்களுமே உட்காருங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஜிமினும் அதை தான் சொல்கிறாரு. சரி ஆண்டி நீங்களும் எங்கள் கூடயே சேர்ந்து சாப்பிடுங்க, நீங்கள் எப்போயுமே தனியாக தானே சாப்பிட்றீங்க, இன்றைக்கி வாங்க நம்ம 3 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்றீங்க. இப்போ லக்கி வராரு உள்ள. லக்கி வரவுமே நீங்களுமே வந்துட்டு லக்கி சார் நீங்களும் வாங்க, நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேருமே அதாவது வந்துட்டு 4 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்து ஜிமின் தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காரு. உங்களுக்கு வேறு யாரையுமே சாப்பாடு எடுத்து வைக்க விட மாட்டாரு. உங்களுக்கு வந்து ஜிமின் தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு யாருக்குமே வந்து சாப்பாடு எடுத்து வைக்கல, அவங்களுக்குள்ளேயே அவங்க சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஜிமின் சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க. நான் தான் அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் தான் ஃபுல்லாக வந்துட்டு கவனத்தை செலுத்துறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் வருது. ஐயோ இவங்க வேறு இந்த டைமில் ஃபோன் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதில் என்ன நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மை அன்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அன்கிள்ஸா? யாரா இருக்கும் இவங்க? ஒயன் யார் உனக்கு கால் பண்ணுறது? அது 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 வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஜிமின் அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை தனியாக தூக்கிட்டு போயிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டான டைமில் பார்த்து கொடுத்து விட்டீங்களேடா. என்னடி, நான் சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் ஜிமின் அன்கிள் இருக்கார், இப்போ பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிட்டிங்க. அவர் வேறு பார்த்துட்டாரு மை அன்கிள்ஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கேன், அவர் யாருன்னு கேட்டார். இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? ஏண்டி அங்கே போனேன்னா நேமெல்லாம் இப்படி தான் சேவ் பண்ணுவியா, வேறு ஏதாவது சொல்லிட்டு சேவ் பண்ணி தொலைய மாட்டியா? ஏண்டி உங்கள் உசுரை வாங்குற? இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது சொல்லுங்க. மை அன்கிள்ஸ்னா நீ வந்து ஆசிரமத்தில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தேன், அங்கே தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஓல்டு கிழடு கட்டிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சமாளிடி. அப்போது இப்படி சொல்லி சமாளித்தா அவர் நம்பிடுவாரா? நீ நம்புகிற மாதிரி சொன்னால் நம்புவார், ஏதாவது சொல்லி சமாளி. சரி ஓகே நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ போகிறீங்க. ஜிமின் சாப்பிடவே இல்லை, யோசிச்சுட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. மை அன்கிள்ஸ்னா யார் அது? அது வந்து இல்லை அன்கிள், அது வந்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ரொம்பவே புவரா,
ரொம்பவே வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ரொம்பவே வந்து புவரான ஃபேமிலியாக, அதனால் என்னை வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் தான் அதாவது ஒரு ஹாஸ்டலில் தான் சேர்த்து விட்ருந்தாங்க படிக்கிறதுக்கு. அங்கே வந்துட்டு அந்த வயசானவங்களாம் இருப்பாங்கள, அவங்களுமே அங்கே தங்கியிருந்தாங்க. நாங்களுமே சின்ன பிள்ளைங்களுமே அங்கே இருந்தோம். அங்கே இருக்கிற அந்த தாத்தா பாட்டிங்க தான் இந்த தாத்தாவெல்லாம் நான் அன்கிள்ஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா? இதுதான் உண்மையா? நம்பலாமா? நம்பலாம். ஓ அப்படியா? இப்போ அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு. அங்கிள் அந்த நம்பருக்கு கால் பண்ணு. அங்கிள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுடி. ஓ இந்த பண்ணுறேன் அங்கிள். செத்த ஒயன் இப்படி போய் மாட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. பண்ணி ஐயோ செத்த அட்டன் பண்ணி இப்படி பேச போகிறேன் இந்தலையே செத்தம் அப்படின்ட்டு. ஹலோ இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஹலோ ஒயான் என்னடி சொல்லக்குட்டி? என்ன இப்போ தான் ஃபோன் பேசினேன், அதுக்குள்ளேயே என்ன திருப்பி ஃபோன் அடிச்சிருக்கேன்? நான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக கேட்குது. என்னம்மா? நான் தான்ம்மா உன் தாத்தா பேசுகிறேன். என்னம்மா தாத்தா பேசுகிறீங்களா? ஓ ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களோ? இல்லை தாத்தா, இல்லை, அதாவது எங்கள் அங்கிள் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் ஃபோன் அடிச்சு. ஓ அங்கிளா? இப்போ நீ வந்துட்டு ஒரு அங்கிள் உன்னைய பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, அந்த அங்கிளா? ஆமாம், அந்த அங்கிள் தான். அந்த அங்கிள் எவ்வளோ நல்ல அங்கிள் தெரியுமா? எனக்கு எவ்வளோ தூரம் ஃபேவர் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்க தாத்தா. ஓ அப்படியா? சரி கொடுமா. ஏதோ கொடுக்குறேன். இந்தாங்க அங்கிள், எங்கள் தாத்தா பேசுகிறாங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஐயா. சொல்லுங்கப்பா. இல்லை சும்மா தான். ஓயன்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் சேஃப்டியாக தான் இருக்கா, அதை சொல்கிறதுக்கு தான். ஓ அது எங்களுக்கே தெரியும்ப்பா, நீ ரொம்பவே நல்ல பையன், ரொம்பவே சேஃப்டியாக பார்த்துக்கிறவேன் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேயா? ஓகே இப்போ சேஃப்டியாக தான் இருக்கா, அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் அடிக்க சொன்னேன். ஓகே இந்தா ஒயன் இந்தா. ஓகே தாத்தா. ஓகே நான் அப்புறமா கால் பண்ணுறேன், ஓகேவா? ஓகேடி ஒயன். ஓகே ஒயன் சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுது. இப்போ நீங்கள்னா அப்பாடி வேண்டா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்றீங்க. இப்போது ஜிம்மி உங்களை பார்க்குறாரு. சாரி ஒயன். எதுக்கு? இல்லை சும்மா தான். பரவாயில்ல அங்கிள், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க, அங்கிள் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலையா? நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன்? என்ன அங்கிள்? இல்லை இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் வேறு எதுவும் பெரிய வேலை இல்லை, நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஓ அப்படியா? ஓகே அங்கிள். ஓகே ஏன்? சொல்லுங்கள் அங்கிள். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளில எங்கேயாவது போயிட்டு வருமா? வெளியிலையா? நானுமா? நீயும் தான் வரையா? வரேன் அங்கிள். எங்கே போகிறோம்? உனக்கு எங்கே போக பிடிக்கும்? அங்கிள் நம்ம பீச்சுக்கு போவோமா? ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு பீச்சுக்கு போகிறாரு. அப்படியே வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேண்ட் சட்டை தான் போட்டிருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு பீச்சில் வந்துட்டு அந்த தாவணிலாம் கட்டிட்டு போனால் சரியாக வராதுல்ல, அதனால் வந்துட்டு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இப்போ வந்துட்டு பீச்சுக்கு போகிறீங்க. போய்ட்டு அப்படியே செம்மையாக விளாண்டுட்ருக்கீங்க. நீங்கள்லாம் பீச்சில் காலை நினைக்கிறது, உள்ளே போய் தண்ணிக்குள்ளே விழுகிறது, அப்படியே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ க்யூட்டாக இருக்காடா, இப்படி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் எப்படி வந்திருக்கா ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே, அது ஒன்று தான் எனக்கு இடிக்குது. நம்மளோட ஏஜுக்கும் இவளோட ஏஜுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஒயன், எப்படிம்மா உன்னை நான் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நீங்கள் அங்கிள் நீங்களும் வாங்க ஜாலியாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாடுவோம், வாங்கன்னு சொல்லி இப்போ ஜிம்னை பிடிச்சி அப்படியே வந்து கடற்குள்ளே பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறீங்க. அவருமே இப்போ உள்ளே வராரு. 2 பேருமே செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை தூக்கி அப்படியே கடலுக்குள்ளே டொப்புன்னு போடுறாரு. அலை வந்து உங்கள் மேலே அப்படியே போயிட்டு நீங்கள் மேலே போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வரீங்க. அப்படியே அங்கிள் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருப்பேன், எப்படி போட்டுட்ருக்கேன், உன்னை சாக விட்டுருவேன் நான் அப்படிலாம் விடமாட்டேன்டி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிலாம் விபரீதமாகலாம் விளாடாதீங்க, எனக்கு என் உசுறு முக்கியம் அப்படின்றீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேருமே இப்படியே ஹாப்பியாக விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தொப்பையாக நினைஞ்சிருக்கீங்க. உங்கள் மேலே உங்கள் கால் உங்கள் பேண்ட்டு பூரா மண்ணாக இருக்குது. அன்குள் எல்லாமே மண்ணாக ஆயிடுச்சு. சரி வாங்க பார்த்து பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் பார்த்து பண்ணிவிட்டு
அப்புறம் வந்துட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நேராக ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே. பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பக்கத்தில் ரூம் தான் புக் பண்ணுறாரு. புக் பண்ணிவிட்டு அங்கே தான் உள்ள தான் போகிறீங்க. போய்ட்டு வந்துட்டு நீங்கள் அங்கிள் ஃபாஸ்ட்டு நான் ஷவர் பண்ணிட்டு வரேன், எனக்கு உடம்பு பூரா மண்ணாக இருக்குது, அரிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நீ போன்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களுமே ஷவர் பண்ண போகிறீங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு அதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஷவர் பண்ணிட்டு தவளோட தான் வெளில வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. அவர் வந்து புக் பண்ணியிருக்கதே வந்துட்டு சிங்கிள் ரூமு, 2 பேருமே சிங்கிள் ரூமில் தான் இருக்கீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே டவலோட வெளில வந்து நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. உயர்ந்து என்ன இப்படி வந்து நிற்கிற? பின்ன நான் ட்ரெஸ் வேர் பண்ணணுமே, அதுக்கு ஏன்டி இப்படி வந்து நிற்கிற? அப்புறம் வேறு எப்படி வந்து நிற்கிறது? நான் ட்ரெஸ் வேர் பண்ண போகிறேன். ஸோ சரி நான் வெளில போட்டுமா? நீங்கள் ஏன் வெளில போகிறீங்க? பின்ன நீங்கள் இங்கே ஏறுங்க அன்கள், கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க, நான் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கவா? உன்னைய பார்க்கும்போது எனக்கு கண்ணு மூடணுன்னே தோண மாட்டேங்குது ரெடி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அப்படியே கண்ணு மூடுறாரு. நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க. அவரை வந்துட்டு ஒரு 1.5 கண்ணில் ஒரு கண்ணை மட்டும் மூடி ஒரு கண்ணை லைட்டாக திறந்துட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அவரை நோட் பண்ணல, நீங்கள் ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் உங்களை, நீங்கள் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஸர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு மாதிரி ஹைப்பில் இருக்கார் மனசே. அவ்வளோதான், அவர் ஃபுல்லாக உங்ககிட்ட ஃபாலோ ஆகிட்டாரு. நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துட்டீங்க, அவர் ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஃபாலோ ஆகிட்டாரு. இப்போ வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு இப்போ அவர்கிட்ட போயிட்டு அன்கிள் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. அப்போ வந்துட்டு அவர் ஒயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன், உன்னை தூக்கி அப்படியே வந்து கடலுக்குள்ளே போடும்போது என் கை சுளுக்கிக்கிச்சு. ஓ கை சுளுக்கிக்கிச்சா? ஆமாம் ஒயன், எனக்கு கையவே தூக்கவே முடியலை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அன்கிள்? ஹாஸ்பிட்டலுக்கு போமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி நான் ஷவர் பண்ணணுமே. ஆமாம்ல, என்ன பண்ண அன்கிள்? என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரில. சரி ஓகே அன்கிள், வாங்க வாங்க வாங்க, நான் வேணால் உங்களுக்கு வந்துட்டு சோப் போட்டு விட்றேன், நான் வேணால் உங்களை வந்து குளிக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நானுமே இதை தாண்டி எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு ஷவர் முன்னாடி வந்துட்டு நிற்க வைக்கிறீங்க. என்னடி ஷவர் முன்னாடி நிற்க வச்சு தான் சோப் போட்டு விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அன்கிள், சும்மா நசம் பேசாமல் அமைதியாக நில்லுங்க அன்கிள்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு வந்து மேலில் பூரா சோப் போட்டு விட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவருக்கு மேலே பூரா சோப் போட்டு விட்டீங்க. இப்போ வந்துட்டு அவருடைய ஃபேஸில் தான் அவருக்கு சோப் போட விட போகிறீங்க. அவர் ஃபேஸுக்கு வந்துட்டு சோப் போடும்போது ஃபுல்லாக சோப்புன்னு ஒரே மூஞ்சில் அப்பி விட்டீங்க. அவர் கண் எரியுது. அடியே என்னடி பண்ணிகிட்டு இருக்க, தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்றேன்னு கண்ணெல்லாம் எரியுது. ஓ சாரி அன்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறத மறந்து ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டீங்க. இப்போ ஷவர் ஓப்பன் பண்ணி விடவும் அவரும் நனையிறாரு. நீங்களும் இப்போ தான் ட்ரெஸ்ஸை பண்ணீங்க, நீங்களும் நனையிறீங்க. ஐயோ அன்கிள் நானும் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இதுக்குடி அழுகிற, விடுடி, திருப்பியுமே வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்ச கிட்ட கழுக்கிறாரு. அன்கிள் விடுடி, ஐயோ நானும் எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்ணுறது, இன்றைக்கெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி பேபி அப்படின்றாரு. அன்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஓ நான் என்ன பேசுகிறேனே உனக்கு புரியலையாடி? புரியலையே, சரி புரியலைன்னா புரிய வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே வந்துட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இழுக்கிறாரு. இழுத்து ஒயன் அன்கிள் ஒயன் உண்மையிலேயே இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? செக்ஸியாக இருக்கடி. செக்ஸியாக இருக்கடி அப்படின்னா தெரியலையா உனக்கு? புரியலையா அன்கிள்? என்னை பாருடி வம்சம். இந்த மாதிரி யாரையாவது அண்ட்ரஸோடு பார்த்துருக்கியா? இல்லையே, நான் யாரையுமே பார்த்ததில்லையே. இப்போ என்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? எனக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு ஒன்றும் ஆகலை. என்னடி இப்படி பேசுகிற? பின்ன எப்படி அன்கிள் என்னை பேச சொல்கிறீங்க? எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இதை பற்றி எதுவுமே தெரியாதா? எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஐயோ இந்த மண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் தரலேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களை திருப்பியுமே அவர் கிட்டக்க இன்னுமே டைட்டாக வந்துட்டு உங்களை கிட்டக்க இழுக்கிறாரு. இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போது
இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய ஃபேஸ் பிடிச்சிட்டு அவரோட லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவர் என்னடி ஒன்றுமே தெரியாதுன்ட்டு கிஸ் பண்ணுற, இப்போ இதுக்கு தானே என்னை வந்து கிட்ட கழுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்படி தெரியும் அன்கிள், தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அன்கிள். நீங்கள் என்னைய ஓரக்கண்ணால் ரசிக்கிறதுலாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா அன்கிள்? என் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்க, அதை ஏன் அன்கிள் என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க? அப்போ எல்லாமே உனக்கு தெரியுமாடி? அப்புறம் இது கூடயே தெரியாமல் நான் இருப்பேன்? ஒரு பொண்ணு நான், என் மேலே ஒரு பையன் எந்த அஃபேரில் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? நான் என்ன அவ்வளோ சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அன்கிள் என்னைய? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ நடிச்சிட்ருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அன்கிள், ஆமாம். எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அன்கிள், நீங்கள் செம்மையாக இருக்கீங்க அன்கிள். உண்மையிலே உங்களை ஹேண்ட் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஃபாலோ ஆகிட்டேன் அன்கிள். என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? எவ்வளோ க்யூட்டான அன்கிள், உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? இப்படிலாம் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்டே இவ்வளோ வந்துட்டு ஒரு போய்ட்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களை யாருக்கு தான் அன்கிள் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அன்றைக்கி நான் தாவணி வியர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொன்னீங்களா அன்கிள் என்னை பிடிக்கலன்னு ஒரு மாதிரி. அப்போயே எனக்கு தெரியும் அன்கிள் நீங்கள் என் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்கன்னு. எனக்கு உங்கள் ரியாக்ஷன்லாம் புதுசாக இருந்துச்சு அன்கிள். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அன்கிள். நீங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்க. ஸோ ஒத்துக்கோங்க, ஓகேவா? ஒத்துக்கிறேன்டி, என்னை மயக்கிட்டடி. அது எனக்கு நல்லாவே தெரியும் அன்கிள். சரி, ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு கைவலி உண்மையிலையா இல்லை அதுவுமே போய் சொன்னீங்களா? சிச்சிச்சா, அதெல்லாம் இல்லை, எனக்கு உண்மையிலேயே கைவலி தான். ஓ அப்படியா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கையில் அடிக்கிறீங்க. எதுக்கு தான் அப்படி அடிக்கிற? எனக்கு வலிக்குது போயான். ஆமாம்மா, உங்களுக்கு வலிக்க தானே செய்யும், ஏன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சுல, நீங்கள் ஓவராகவே வயசாகிடுச்சு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வலிக்க தானே செய்யும். என்ன வயசாகிடுச்சுன்ற? அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் வயசாகலை. இப்போ கூட மேடம் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் ரெடி மேடம், நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. போங்க அன்கிள், நீங்கள் ரொம்ப பேட் பாய் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே வந்துட்டு சவாலில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா 2 பேருக்குமே கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஆமாம் அன்கிள், ஆமாம், வாங்க நம்ம வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ அவங்க ஹேண்டை பிடிக்கிறாரு. இரு, என்ன அன்கிள், என் பேர் உங்ககிட்ட மோஜின்னு தானே சொல்லியிருந்தேன்? ஆமாம், அப்புறம் எப்படி என் பேர் ஜிம்மின்னு உனக்கு தெரியும்? அது 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 வந்து அன்றைக்கி வந்துட்டு நம்ம கார்லேருந்து இறங்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, லக்கி இந்த பொண்ணுக்கிட்ட என்னென்ன வேலை வேணுமோ வேலையை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. அப்போ அவர் தான் சொன்னார், ஜிமின் சாரை வந்துட்டு ஓவராகவே டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்கள் பேர் ஜிமின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த ஆன்ட்டி கூட உங்கள் நேமை ஜிம்மின்னு தான் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் தான் என்கிட்ட மோஜின்னு மாற்றி சொல்லிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் பேர் ஜிமின் தான், பட் இது வந்துட்டு மோஜின்றது வந்துட்டு நிக் நேம், செல்ல பேர் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வயசான காலத்தில் உங்களுக்குலாம் எதுக்கு செல்ல பேர்? என்னடி இப்படிலாம் பேசுகிற? ஸோ நான் தானே கலாய்க்கிறேன், விடுங்க அன்கிள், வாங்க அன்கிள் நம்ம வெளில போவோன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியுமே வெளில போகிறீங்க. போய்ட்டு உங்களுக்கு தான் ட்ரெஸ் இல்லையே, ஒன் ட்ரெஸ் தான், அதுவுமே இப்போ நனைஞ்சிருச்சு. நீங்கள் சொட்ட நனைஞ்சிட்டு தான் நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இதுவும் போச்சா, பரவாயில்ல, இப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படின்னு. ஏன்னா நனைஞ்சு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து விஸ்பெல்லாம் எல்லாமே விலையை அப்படியே தெரியுது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் தானே, அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு லைனிங் துணி இருக்காதுல்ல, ஸோ எல்லாமே தெரியுது. அப்போ அன்கிள் அப்படின்றீங்க. சரி இரு, நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பியுமே போயிட்டு வேறு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியுமே வந்துட்டு அதை வந்து வியர் பண்ணிக்கிறீங்க. சரி அன்கிள், இப்போ நம்ம வீட்டுக்கு போவோமா? சரி வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு அப்படியுமே உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. இப்போ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசிட்டே போகிறீங்க. போனதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு மெய்ட் ஆண்டி தான், வாங்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் சென்று வரீங்க, நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே நீங்களுமே ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இப்போ வந்துட்டு கேட்குறீங்க ஜிமின்கிட்ட, அன்கிள் உங்கள் மம்மி எங்கே? உங்கள் மம்மியை நான் பார்த்ததே கிடையாது, எங்கே இருக்காங்க உங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு மம்மின்லாம் யாருமே இல்லை, எனக்கு ஃபேமிலியே கிடையாது, புரியுதா உனக்கு?
இதுக்குள்ள இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பாரு ஓயன், இனிமேல் என் ஃபேமிலி யாருலாம் நீ கேட்கவே கூடாது. உனக்குமே யாருமே கிடையாது, எனக்கும் யாருமே கிடையாது. ஓகேவா? ஓகேவா? புரியுதா? ஆ ஆ புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அமைதியாகிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் அவங்க இப்படி சொல்லிட்டு அவர் ஜிமின் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் பாய்ஸ்க்கு ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் அடித்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. சூப்பர் டிஓஎன் சூப்பர். அப்போ உன் மேலே அவர் ஃபாலோ ஆகிட்டார். அப்போ கூடிய சீக்கிரமே அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது, அவர் எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நீ இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி இப்படி சொல்கிறாரு அவர்? என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அங்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நேராக ஜிம்மின் கிட்ட தான் போகிறீங்க. அங்கிள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள். பேசு அங்கிள். ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஓயன், தயவுசெய்து வேறு எதுவும் பேசாதா, ஓகேவா? நம்மளை பற்றி மட்டும் பேசு. ஓகே, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு தான் நானுமே வந்திருக்கேன் அங்கிள். ஓ சரி, உட்காருடி. சொல்லுடி என்ன? அங்கிள், நான் யார்? நீ ஓயன். உங்களுக்கு யார்? என்னுடைய பேபி கேர்ள். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. அங்கிள், கோவப்படாமல் சொல்லுவீங்களா? சொல்கிறேன்டி, கேளுடி. அங்கிள், உங்களுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையா அங்கிள்? ஏன் அங்கிள் போய் சொல்கிறீங்க? நான் மேட் ஆண்டிகிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க மேலே கோவத்தில் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அங்கிள். ஏன் அங்கிள்? ஏன்? ஏய், இப்போது இதெல்லாம் எதுக்கடி கேட்டுட்ருக்க? ப்ளீஸ் அங்கிள், என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. ஏன் அங்கிள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? ஏய், என்னடி அங்கிள், இங்கே வாங்க அங்கிள், நீங்கள் கிட்டக்க வந்துங்க, வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமினை கிட்டக்க இழுத்து உட்கார வச்சு இப்போ வந்துட்டு அவரை வந்துட்டு உங்களுடைய நெஞ்சு மேலே அப்படியே அவரை சாய்ச்சி வச்சுக்கிறீங்க. அப்படியே அவர் ஃபேஸ் அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தட்டி கொடுக்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, அங்கே பாருங்கள் அங்கிள், என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தான் கஷ்டம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் நான் சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொன்னால் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகாது இருக்கும்ல, என்கிட்ட சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் மேலே சாயிறது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னா, நம்மளுக்குன்னு இப்போ வந்துட்டு ஒரு ஆள் இருக்குடா, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. இப்போ சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு அப்போது ஒரு 20 இயர்ஸ் இருக்கும், 20 வயசு இருக்கும். அப்போயே நான் வந்துட்டு என் ஃபேமிலியை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். நான் தான் எங்கள் ஃபேமிலிக்கே நான் தான் மூத்த பையன். எங்கள் ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் வந்துட்டு மூத்த பையன். எனக்கு ஒரு அக்கா இருக்குது. எங்கள் அக்காவுக்கு ஒரு பொண்ணுமே இருக்குது. அது ரொம்பவே சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நேம் கூட எனக்கு இப்போலாம் ஞாபகமே இல்லை. அந்த பொண்ணை நான் ரொம்ப சின்ன பொண்ணாக பார்த்தது, அதனால் எனக்கு அந்த பொண்ணு கூட இப்போலாம் ஞாபகமே இல்லை. நான் வந்து என்னோட 20 வயசுலேயே நான் எங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். எல்லாமே ஒரு பிரச்சனை தான். அப்போ வந்துட்டு நான் அப்போ தான் படித்து முடித்த புதுசு. என்னை வந்து எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து வர சொன்னார். அதாவது வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். எனக்கு அப்போ வந்து அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓயன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் இன்னுமே வந்துட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் என்னை யாருமே என்ஜாய் பண்ண முடியல. ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அடைக்கிற மாதிரி என்னை அடைச்சாங்க. பட் என்னோடய பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு நான் மூத்த பையன்றனால என்னை ரொம்பவே வந்து எப்பயுமே வந்துட்டு கண்டிஷனாக தான் வளர்த்தாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. வெண்ணெய் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் வச்சா எனக்கு எப்படி ஓயன் பிடிக்கும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடி ஓயன். அதனால தான் நான் வந்துட்டு எங்கள் வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். சரி, உங்களுக்கு இவங்க தானே முக்கியம், நீங்கள் இவங்களே பார்த்துக்கோங்க, என் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் யார் கூடயுமே எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் அங்கிள் அது நீங்கள் அப்படி எதுக்கு அங்கிள்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்துட்டு உங்கள் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது, அதனால நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்களை ப்ரெஷர் பண்ணாங்கன்னு நீங்கள் ஏன் அப்படி நினைக்கல? இப்போ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி சிஇஓவாக எப்படி இருக்கீங்க?
எப்படி இருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து வந்ததுக்கப்புறமே நானுமே திங்க் பண்ணி பார்த்தேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே எந்த வழியுமே இல்லை எனக்கு. அப்போ ஒர்க்குக்கு போனேன். ஸோ ஒர்க்கை நல்லாவே கற்றுக்கிட்டு வந்துட்டு நானுமே இவ்வளோ பெரிய சிஇஓவாக ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதைத்தானே அவங்க அங்கேருந்து பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து நடத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வந்துட்டு என்னோடய காசில் நானே முன்னேறதுக்கு தான் பிடிக்கும். அப்பாவோட ஆஃபீஸை எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இதை நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் டேடிக்கிட்டேயே உங்கள் பிஸ்னஸ் எனக்கு வேணால் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே. அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. என்னை திருப்பியுமே கூண்டுக்குள்ளே தான் அடைச்சிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் போயிட்டு பேசுனீங்களா? உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் போய் பேசுனீங்களா? இல்லை, நான் பேசலை. அப்போ நீங்கள் பேசாமல் எதுக்கு அங்கிள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எதுவுமே பேசினா தானே தெரியும். நீங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வெளில வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கூட நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போயுமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலைல ஒரே ஒரு டைம் எனக்காண்டி உங்கள் டேடிக்கிட்ட பேசி பாருங்கள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்க? நான் இருக்கேன் உங்க கூட, ஓகே தான். நானுமே எப்படி அங்கிள் பின்னாடி பேபிலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் பேபியெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி அங்கிள்? எனக்கெல்லாம் பேபி பார்த்துக்கவே தெரியாது அங்கிள். மெய்ட் ஆண்டி எவ்வளோ நாள் தான் பார்த்துக்குருவாங்க. ஸோ ஃபேமிலிஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களாம் பேபிஸை பார்த்துக்குருவாங்களோ? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவரை ஃப்ளட் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. மனுஷனுக்கு ப்ளஸர் ஆகுது நீங்கள் பேபியை பற்றியெல்லாம் பேசினோன்னே. இப்போது ஏன் முன்னாடியே பேசுகிறேன். ஐயோ, உங்களுக்கு புரியலையா அங்கிள்? உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் நீங்கள் 8 பேரா வாரிசு? உங்கள் அக்கா, நீங்கள், உங்களுடைய பிரதர்ஸ் 6 பேர், மொத்தம் 8 பேரா? ஆமாம். நம்ம அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மொத்தம் 10 பெற்றுக்கலாம் அங்கிள். நம்ம 10 பெற்றுக்கும் போது எப்படி அங்கிள் நம்மளே பார்த்துட்ருக்க முடியுமா பேபிஸை? ஸோ ஃபேமிலிக்கிட்ட விட்டுலாம்ல, பேபிஸை பூரா ஃபேமிலிக்கிட்ட விட்டுட்டு இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடியோ ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஐயோ, உண்மையாக தான் அங்கிள் பேசுகிறேன். ஓ, உங்களுக்கு பேபிஸ் வேணாமா? இல்லடி எனக்கு வேணும்டி ஓயன். ஓ, இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போது போயிட்டு உங்கள் ஃபேமிலி கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறீங்களா? ஆகிக்கிறேன். ஆனால் அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரிலையே. நீங்கள் போய் பேசி பாருங்கள். அவங்க கூட உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் போய் பேசி பாருங்கள் அங்கிள். சரி, ஓகே. நான் மார்னிங் போய் பேசுகிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக பேசுங்க. சரி, இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா? எடு. ஏன்னா நிமிஷம் இரு. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் தானே சொன்னீங்க. நான் எப்படி சொன்னேன்? நான் மூத்த பையன், எனக்கு ஒரு அக்கா இருக்குது மூத்தது. நான் வந்து வீட்டுக்கு 2வது. எனக்கு கீழே பிரதர்ஸ் இருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் எத்தனை பேருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும் இது? ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. போச்சு. இல்லை அங்கிள், ஒரு குத்து மதிப்பாக தான் சொன்னேன் அங்கிள். உங்களுக்கு கீழே பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஸோ நான் ஒரு குத்து மதிப்பாக சொன்னேன். அது உண்மைதானா? உண்மையிலே உங்கள் வீட்டில் 8 பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அம்மாடியோ, நீ குத்து மதிப்பாக சொன்னியோ எப்படி சொன்னேன்னா எனக்கு தெரில. ஆனால் எனக்கு கீழே பிரதர்ஸ் 6 பேர் இருக்காங்க. நான் தான் எங்கள் ஃபேமிலிக்கு மூத்த பையன். எனக்கு மூத்ததே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரி, ஓகே அங்கிள், ஓகே. நீங்கள் காலைல போயிட்டு தாத்தாட்ட பேசுங்க. தாத்தாட்ட பேசுவேன். எந்த தாத்தாட்ட? ஐயோ, உங்கள் அப்பா கிட்டே பேசுங்க. உங்கள் அப்பா எனக்கு தாத்தா தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் போட்டுமா? இதுக்கடி போகிறேன், இங்கே இருடி. என்ன நீங்கள்? நான் போய் என் ரூமில் தூங்குறேன். ஏன் நீ இப்போ இங்கே தூங்க வேண்டியதானே? அதான் எல்லாமே வந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுக்கு நம்மளுக்குள்ள பிரிவு? நீ இங்கேயே தூங்க வேண்டியதானே? ஐயோ, தன்னால் அங்கே தூங்கிட்டேன். இப்போ புதுசாக இங்கே தூங்கினா எனக்கு தூக்கம் வராதே. நீ தூங்க வேணாமே. ஏன்? உன்னை நான் தூங்க விட மாட்டேனே. ஸோ அங்கிள் போய் தாத்தாட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்குறோம். தாத்தாட்ட பேசலாண்டி. ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தாத்தாட்ட பேசலாம். அப்போ தான் வந்துட்டு தாத்தாட்ட பேசி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் பேபிஸ் வந்துட்டு அப்புறம் பிறக்க ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ தெரியாதனமாக உங்கள்கிட்ட இந்த இதை சொல்லிட்டு நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது, பாய்ஸ் தான். உங்களுக்கு அள்ளு விடுது. ஐயோ, இவங்க வேறு படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் வந்துட்டு அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வரேன்னு எந்திரிக்கிறீங்க. இரு இரு இரு, நீ இங்கேருந்தே பேசு, எதுக்கு போகிற? அவங்க யார் தாத்தாஸ் தானே அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போட்டு விட்டுறாரு. இப்போ நீங்கள் ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹலோ ஒய்யன் என்னடி பண்ணிகிட்ருக்கு, என்ன தாண்டி அங்கே நடக்குது? இப்போ என்னமோ சொன்னேன், அவர் என் மேலே ஃபாலோ ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்ன தாண்டி நடந்துகிட்ருக்குது? அப்பைக்கு அப்டேட் கொடுக்க சொன்னோம்ல, நீ என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருது. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு. பேசுடி பேசுடி. ஐயோ தாத்தாஸ், நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கேட்டனே அவங்க புரிஞ்சிருச்சு ஜிமின் பக்கத்தில் இருக்காருன்னு. அது 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 வந்து அது அது வந்து இல்லை, நாங்கள் ஒரு ட்ராமாவுக்கு ஒத்திகை பார்த்துட்ருக்கோம் என் செல்லக்குட்டி. இப்போ நாங்கள் பேசுனது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. அப்போ ஜிமின் அவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு இந்த தாத்தாலாம் வேறு யாரோன்றது. ஓ, ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்களா தாத்தாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் பேராண்டி, ஆமாம். ஓ, ஓகே சரி மேடம், நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வெளில போயிட்டு, லூஸு மாமாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை மாட்டி விட்டுருப்பீங்க. அந்த ஆள்கிட்ட இப்போ தான் பேசி ஒரு வழிக்கு கூட்டி கொண்டு வந்து இப்போ வந்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு அவர் வந்து தாத்தா கிட்டே பேசுகிறேன்னு இருக்காரு, இப்போ வந்து கோர்த்து விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகிறீங்க. எங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஜிம்மின் கூட இருப்பேன்னு? சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி வைங்க, தயவுசெய்து நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமினுக்கு டவுட் வந்துருச்சுல, அவ்வளோதான், உங்கள் மேலே டவுட் வந்துருச்சு. வந்து ஜிமின் உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒயன் அங்கிள் இங்கே வா ஒயன், மாப் எடுத்துகிட்டு வா, இங்கே தொடச்சி விடு. என்னது, இங்கே காஃபி கொட்டிடுச்சு ஒயன், இங்கே தொடச்சி விடு. ஓ, இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மறந்து போயிடுச்சு, இப்போ எப்படி நான் துடைப்பேன்னு சொல்லிட்டு நீங்களுமே மாப்பை புளியறதெல்லாம் கரெக்டாக புளிஞ்சிட்டீங்க, ஆனால் வச்சு உங்களுக்கு துடைக்க தரல. அதுலேயே அவருக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க தெரியாது. அப்போ வந்துட்டு அவர் ஒவ்வொன்றா வந்துட்டு அவ்வளோதான் உங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் யாருன்னு. நீங்கள் இந்த ஹாஸ்டல் ஆஸ்திரமம் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்களா, ஸோ அங்கே போயெல்லாம் விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணு இங்கே இருந்துச்சான்னு. அப்படிலாம் இல்லை, இங்கெல்லாம் அப்படிலாம் எந்த ஒரு பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் யாருன்றது தெரில, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபேக் பர்சன் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு அதாவது வந்துட்டு இப்போ கிச்சனுக்கு வராரு. மெய்ட் ஆண்டிக்கு இப்போ வந்து லீவ் விட்டார். ஏன் நீ இன்னைக்கு எனக்கு கண்டி சமை அப்படின்றாரு. சமைக்கிறதா? ஐயோ எனக்கு தெரியாதே, இவர் வேறு கூடயே இருக்காரு, அவங்கள்ட்டையும் ஃபோன் அடித்து கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே எதுவுமே செய்ய தரல. அங்கிள் எனக்கு ஒரே தலை சுற்றுது, எனக்கு வாமிட்டாக வருது அப்படின்றீங்க. நம்மளுக்குள்ளே இன்னும் எதுவுமே நடக்கலை, அதுக்குள்ளே வாமிட் வருது தலை சுற்றுதுன்ற அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அங்கிள் அது வந்து என்னடி, அது வந்து இது வந்துன்ற சமையல் எனக்கு பசிக்குதுடி. ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதே. ஐயோ மாட்டிக்கிட்டோம். அங்கிள் நீங்கள் வந்துட்டு இன்னும் நீங்கள் தாத்தாவை பார்க்க போகலையா? நீங்கள் தாத்தாவை போய் பார்த்து பேசிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே சமைச்சு வைக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்போ டைமே இல்லை, எனக்கு இப்போ பசிக்குது, ரொம்பவே பசிக்குது, எனக்கு சாப்பாடு செய்ய, நான் சாப்பிட்ணும். ஐயோ சாப்பாடு செய்யணுமா, எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரிலையே. சரி நீங்கள் ஏன் அங்கிள் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போங்க அங்கிள், நான் செஞ்சுட்டு போகிறேன். இல்லை, என் ஒயன் எப்படி சாப்பாடு செய்யலான்னு நான் பார்க்கணும், செய்யடி சீக்கிரம். ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இப்போ எப்படி சாப்பாடு செய்கிறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, ஒயன் எத்தனை நாள் தான் அப்படியே மறைச்சி வச்சுருக்க போகிறேன், இன்றைக்கி உண்மையை போட்டு உடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தைரியமாக ஜிமின் முன்னாடி திரும்பி, அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். எதுக்குடி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, உன்னைய சமைக்க தான் சொன்னேன். இல்லை அங்கிள், இல்லை நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அங்கிள். எதுக்கு நான் உன்னைய மன்னிக்கணும், என்னடி பேசிகிட்டு இருக்க என்ன? ஐயோ அங்கிள், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு எல்லா வேலையும் தெரிஞ்ச பிள்ளைலாம் இல்லை, பொண்ணெல்லாம் கிடையாது அங்கிள். நான் யாருன்னா, நான் உங்களுடைய அக்கா பொண்ணு ஒயன் அங்கிள். என்னது அக்கா பொண்ணா? ஆமாம் அங்கிள், நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு, அந்த அக்காவோட பொண்ணு சின்ன பொண்ணாக பார்த்தது நான், அந்த சின்ன பொண்ணே நான் தான் அங்கிள். என்னடி சொல்கிற? ஆமாம் அங்கிள், அன்றைக்கி ஒரு 6 பேர் மாஸ்க் போட்டு என்னை விரட்டிட்டு வந்தாங்களே,
அது வேறு யாரும் இல்லை, உங்கள் பிரதர்ஸ் தான் அங்கிள். எதுக்கு? அது எதுக்குன்னா ஏய் சொல்றி. அது வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும். எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் தான் நீங்கள் பரிதாபப்பட்டு என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிருவீங்க. உங்களை திருப்பியுமே வந்துட்டு தாத்தா கூடயும் நம்ம ஃபேமிலி கூடயும் சேர்க்குறதுக்காண்டி தான் அங்கிள் நான் இங்கே வந்தேன். ஓ, இவ்வளோ பெரிய வேலை நீ பண்ணியிருக்கியாடி? இவ்வளோ சின்ன பிள்ளைன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய வேலை எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கல. நான் தானே முட்டாளாக இருந்திருக்கேன். அங்கிள் அப்படிலாம் இல்லை அங்கிள், அப்படிலாம் இல்லை. நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னை எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரிலையே அங்கிள். உண்மையிலேயே அங்கிள், நான் உண்மையிலேயே நம்ம ஃபேமிலி கூட உங்களை சேர்க்கணுன்றக்காண்டி தான் அங்கிள் நான் இதெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சுக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன், என் மூஞ்சிலே முழிக்காதடி. நான் உன்னை ரொம்பவே நம்பினேன்டி ஒயன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்னை இப்படிலாம் பேசாதீங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஒயன், நான் ரொம்பவே நம்பினேன்டி. உனக்கு யாருமே இல்லை, எனக்குமே யாருமே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு பேரானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்டி. அன்றைக்கி நீ சொன்னேல, உங்கள் அப்பா கிட்டே போய் பேசுங்க, நம்மளாம் ஃபேமிலியாக இருப்போம், எனக்குமே யாருமே இல்லை. அப்போ வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, உனக்கு யாருமே இல்லை, நீ வந்துட்டு சும்மா ஒரு புவராக வளர்ந்த கேளு, உனக்கு யாருமே இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு, அதனால் நீ ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நினச்சேன்டி. ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரியாக இருந்திருக்க. நீ ஏமாத்துறது கூட தெரியாமல் நான் உன் மேலே ஃபாலோ ஆகிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்னு ஒரு மாதிரியாக அவங்கள்ட்ட கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் மனசு உடஞ்சிருச்சு. ஐயோ அங்கிள், என்னை புரிஞ்சுக்கோங்க அங்கிள். நான் என்னமோ வந்துட்டு உங்களை ஃபேமிலி கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளாட்டுத்தனமாக தான் அங்கிள் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். உங்களோட ஒவ்வொரு செய்கையிலையுமே வந்துட்டு என்னோட அம்மாவை பார்த்தேன் அங்கிள். என் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கிறது, பாசம் வைக்கிறது, நான் சோலை தூங்குனா போய் ரூமில் தூங்குன்றது, அப்படியே ஒவ்வொன்றா எனக்கு பார்த்து பண்ணது. எங்கள் அம்மாவும் இதே தான் அங்கிள் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆம்பளை பையன் மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதடி, பொம்பளை பிள்ளைய மாதிரி லட்சணமாக இருடி, ட்ரெடிஷ்னலாக இருடின்னு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னதை நான் எப்போயுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள் நீங்கள் சொல்லும் போது உங்கள் பேச்சை நான் தட்டக்கூடாதுன்றக்காண்டியே உங்கள் பேச்சை கேட்டு தான் அங்கிள் நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறையாக நான் அன்றைக்கி வந்து தாவணி கட்டினது. அது என்னன்னு தெரில அங்கிள், உங்கள் பேச்சை மட்டும் எனக்கு எப்போயுமே கேட்கணுன்னு தோணுச்சு. உங்களுக்காண்டி தான் அங்கிள் எல்லாமே பண்ணேன். உங்கள் மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன் அங்கிள். உங்களை எப்போ நான் முறையாக பார்த்தேனோ அப்போயே உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு உங்கள் பிரதர்ஸ் 6 பேருமே வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அதுதான் ஜிமினோட வண்டி. நீங்கள் காரில் ஏறும்போது அவங்க உங்களை காமிச்சு நீ கரெக்டாக அந்த கார்கிட்ட போகணும், நாங்கள் உங்களை துரத்திட்டு வருவோம், நீ அந்த கார்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர்ஸ் கரெக்டாக வந்துட்டு உங்களை காமிக்கும் போது உண்மையிலே உங்களை எப்போ பார்த்தேனோ அப்போயே உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தான் வயசானாலும், உங்களுக்கு எவ்வளோ தான் வந்துட்டு ஒயிட் ஹேர் வெளில தெரிஞ்சாலும் நீங்கள் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக என் கண்ணுக்கு தெரிஞ்சிங்க. அப்போ நினச்சேன் அங்கிள், உங்களை நான் எப்போயுமே விடக்கூடாது, இவர் தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் நினச்சேன் அங்கிள். உண்மையிலே சொல்கிறேன், எப்போ நான் அவங்கள ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன்னா அப்போயே உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஜிம்மின், இங்கே பாரு, தயவுசெய்து இதுவுமே ஃபேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தயவுசெய்து போடி, போ, எல்லாமே முடிஞ்சிடி உனக்கு எனக்கும், போடி. அங்கிள் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் காலை பிடிச்சிட்டு ஒரே நிமிஷம் தாத்தாவை வந்து பாருங்கள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். தாத்தா பாட்டி எங்கள் அம்மா உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து பாருங்கள் அங்கிள். எல்லாருமே நீங்கள் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அங்கிள், கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஏன் நான் சொன்னால் புரியவே மாட்டேங்குது. நாங்களாம் நீங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அங்கிள். நீங்கள் வந்துட்டு எங்கள் ஞாபகம்லாம் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, அப்படி தானே நீங்கள் வெளில சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குலாம் எங்கள் ஞாபகம் ஒரு ஓவராகவே இருக்குல்ல அங்கிள். நீங்கள் பார்த்துருக்கேன் அங்கிள், உங்களை நான் தனிமையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். அப்படியே வந்துட்டு உங்கள் பிரதர்ஸோடு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அங்கிள். நீங்கள் வந்துட்டு இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்கள் ஈகோ வந்து உங்களை தடுக்குது அங்கிள். தயவுசெய்து ஈகோவை தூக்கி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வாங்க அங்கிள். அது உங்கள் வீடு அங்கிள், உங்கள் வீடு. நீங்கள் வாங்க அங்கிள், வந்து ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க அங்கிள். உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் நான் ஃபேக்காக வந்துட்டு உங்களை
ஏமாற்றிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, உங்ககிட்ட நான் ரியலாக வந்து அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்டுருந்தா நீங்கள் வந்திருப்பீங்களா? சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் வந்திருப்பீங்களா? நான் இப்போ நேரடியாக வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் நான் வந்து இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருப்பீங்களா? நான் உங்கள் அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்க தானே? நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் ரியாலிட்டியை யோசிங்க. இப்படிலாம் ஏதாச்சும் பண்ணாதான், இப்படிலாம் ஏதாவது ஒன்று வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணுனா தானே நீங்கள் வீட்டுக்குள்ளே விடுறீங்க. இதுவே நான் உங்கள் அக்கா பொண்ணாக வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுருந்தேன்னா என்னை பார்க்க கூட உங்களுக்கு தோணியிருக்காது. பார்க்க மாட்டேன், நீங்கள் அந்த பொண்ணை போக சொல்லுங்கன்னு தானே சொல்லி அனுப்பி விட்ருப்பீங்க. யார் வந்திருந்தாலும் அதை தானே பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியலை. என்ன செய்ய சொல்கிறீங்க? எங்களுக்குமே வேறு வழி தெரியல. உங்ககிட்ட எப்படி பேசுகிறது, எப்படி உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு வேறு வழி தெரியல அங்கிள். அதனால தான் அங்கிள் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் அமைதியாகவே நிற்கிறாரு. ஓ, அவ்வளோதானா? உங்கள் மனசு கல் தானே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே கேட்க விரும்பலையா? சொல்லுங்கள் அங்கிள், எதுவுமே பேசாமல் இப்படிலாம் நிற்காதீங்க அங்கிள். தயவுசெய்து நாங்கள் எதுக்காண்டி பண்ணோன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே ஜாயிண்ட் ஆகணுன்றக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம் அங்கிள். உங்கள் பிரதர்ஸ் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு தெரியுமா அங்கிள்? தெரியுமா? இங்கே வந்துட்டு எனக்கு எந்த வேலையும் பார்க்க தெரில. அவங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிடும்போது அவங்க தான் அங்கிள் எனக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து அங்கெல்லாம் எந்த வேலையும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கே தெரியும்ல அங்கிள், அவங்களாம் எந்த வேலை பார்ப்பாங்க? அதுக்கு ஒரு ஆள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்காண்டி தான் அங்கிள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன், எங்களுக்குலாம் எந்த வேலையுமே பார்க்கவே தெரியாது அங்கிள். உங்களுக்காண்டி தான் அங்கிள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ கூட மனசு இறங்க மாட்டேறீங்களா? சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின் அப்படியே உங்களை வந்துட்டு உங்கள் கண்ணீர் அப்படியே உங்கள் ஃபேஸை பண்ணிட்டு கண்ணீரை அப்படியே வந்து டியர்ஸை துடைக்கிறாரு. ஃபஸ்ட்டு நீ எதுக்கடி அழுகிற? எதுக்கு அழுகிற? இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்டி. நான் இத்தனை நாள் முட்டாளாக இருந்திருக்கேன்டி. உண்மையிலே இப்போ தான் புரியுது. எல்லாருமே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. உங்கள் பாசத்தெலாம் புரிஞ்சுக்காமல் நான் இப்படி தனியாக வந்து இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாண்டி எனக்கு புரியுது. நீ எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிட்ட. வா, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு என்னோடய அம்மா அப்பாவை பார்க்கலாம். வா அங்கிள், வாடி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் இப்போ வந்துட்டு அங்கிளை கூட்டிகிட்டு அப்படியே போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு. இப்போ அப்படியே வந்துட்டு கார்லேருந்து இறங்குறாரு ஜிமின். வாங்க அங்கிள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சி இப்போ நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அங்கிள்ஸ் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. எல்லாருமே வராங்க. அப்படியே வந்துட்டு எல்லாருமே ஜிமினை பார்க்குறாங்க. அப்படியே எல்லாருமே அழுதுகிட்டே வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணோன்னே அப்படியே ஜிமினுமே அழுதுகிட்டே எல்லாத்தையுமே ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் இதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. எல்லாருமே இப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இப்போ தான் வந்துட்டு ஒரு உண்மை, அதாவது இப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒயன்தான். ஆனால் வந்துட்டு உங்கள் அக்காவோட சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கும். நீங்கள் வந்து உண்மையிலே ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். அதாவது வந்துட்டு ஜிமினோட அக்காவும் ஜிமினோட மாமாவும் சேர்ந்து உங்களை தத்து எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம வாரிசு இல்லைடா, ஆனால் நம்மளுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ நீயே முடிவெடுத்துக்கோ ஜிமின், இந்த ஒயனை ஏற்றுக்கணுமா இல்லை ஏற்றுக்க வேணாமான்னு. ஏன்னா வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு இந்த உண்மையை எதுக்காண்டி இப்போ நான் சொல்கிறேன்னா, அப்போ உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த உண்மை உனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்போ நீ இவளை ஏற்றுக்குருவியா இல்லை இவளை விட்டுட்டு போயிடுவியா என்னன்றது தெரியாது. ஸோ அப்போ வந்துட்டு அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா. அதனால நான் இப்போ இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான்டா. இவள் வந்துட்டு என்னோட பயாலஜிக்கல் பொண்ணு கிடையாது. இவன் வந்துட்டு நம்மளுடைய பொண்ணு வந்து நம்மளுடைய வாரிசு வந்து இறந்து போயிட்டா. அவளை வந்துட்டு நான் ஆஸ்திரமத்தில் இருந்து தான் நான் வந்து தத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா, அதாவது ஜிமினோட அக்கா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ அவர் ரீகேப் பண்ணி பார்க்குறாரு. அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களே நான் ஆஸ்திரமத்தில் தான் வளர்ந்தேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பீங்களே, அதெல்லாம் வந்துட்டு உண்மை தான். நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு அது மாற அமைஞ்சிருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அக்கா, அவள் ஆஸ்திரமத்தில் வளர்ந்தா என்னக்கா? ஆஸ்திரமத்தில் வளர்ந்தா என்ன?
விடுக்கா, நம்ம வீட்டு வாரிசு தான்க்கா, அவ்வளோதான்க்கா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஃபேமிலி உங்களை அப்படியே வந்து தத்தெடுத்து வளர்த்தோன்னே வந்துட்டு எல்லாமே மறந்துட்டு உங்களுக்கு எந்த வேலையும் வாங்காமல் எல்லா வேலையுமே வந்துட்டு வேலையாட்களையே வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தி ஃபீலிங்காக இருக்குது. உங்களால் ஏற்றுக்க முடியல. இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு வேணான்ற மாதிரி தான் நீங்களுமே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, இவ்வளோ பெரிய வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரியே கிடையாது, நான் ஏதோ ரோட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், இவ்வளோ பெரிய மாளிகையில் என்னை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சதே எனக்கு பெருசு, இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மின்னு கன்னத்தில் சப்புன்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்னடி பேசுகிற நீ மயிறு, என்னைய இவ்வளோ மேலே ஃபாலோ ஆக்கிட்டு இப்போ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் என்னால் உன்னையெல்லாம் விட முடியாதுடி, என்னடி இப்போ என்ன சொல்ல வர, இவ்வளோ பெரிய வீடு உனக்கு வேணாம் அப்படி தானே, சாதாரணமான வாழ்க்கை தானே உனக்கு வேணும், வா நம்ம 2 பேருமே சேர்ந்து சாதாரணமான வாழ்க்கையே வாழுவோம், இப்படிலாம் ஒன்று எனக்குமே ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசை கிடையாது, உங்க கூட சேர்ந்து சின்ன குடிசையில் இருந்தாலுமே அது எனக்கு வந்துட்டு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் வராரு. நீங்கள் சொல்கிறீங்க அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அங்கிள், நீங்கள் எப்படி இருந்தவர் இப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அங்கிள், நான் இது வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இப்படி இருக்க தெரியும், அதனால் பழகிக்கிருவேன், உங்களுக்கு இப்படி வந்து பழக்கம் கிடையாதுல்ல, நீங்கள் போங்க அங்கிள், இல்லை வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லடி ஒயன், ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் நான் வீட்டை விட்டு வந்தப்போ இப்படி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நானுமே மேலே வந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வாழ்க்கை எப்படின்னு எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்களும் ஜிம்மினும் வந்துட்டு தனியாக தான், அதாவது வெளியே தான் இருக்கீங்க. வெளியே தனியாக ஒரு சின்ன வீடாக பிடிச்சி இப்போ 2 பேருமே வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு அந்த அவருடைய கம்பெனியே வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு, இதையும் நீங்களே சேர்த்து ரன் பண்ணிக்கோங்க, என்னால் வந்துட்டு நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு சாதாரணமான வாழ்க்கையவே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஒரு சின்ன கோயிலில் வச்சு தான் கல்யாணமே சிம்பிளாக வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணிவிட்டு சிம்பிளான லைஃப் தான் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது வந்து ஜிம்மினுக்கு முடியலை தான் உண்மையிலேயே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 years பேக் அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாரு, அப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதில்ல. அதனால் அவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது, இவர் நம்ம கூட சேர்ந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறீங்க அன்கிள் இதெல்லாம் வேணாம் அன்கிள், தவிசு நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு போயிருந்துருக்கு இருக்கு, அப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது இப்படி மேரு அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு உங்கள் ஃபேமிலியும் சேர்ந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல, சரி ஓகே உங்களுக்கு இந்த ஆடம்பரம்லாம் வேணாம், நீங்கள் தனியாக வந்துட்டீங்க, நாங்களுமே உங்கள் கூட சேர்ந்துட்டு நல்லாவே வந்துட்டு உழைக்கிறதுக்கு நாங்கள் தயார், இந்த சொத்தை பூரா நம்ம ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி, உங்கள் தாத்தா எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்கிற ஃபேமிலி எப்படி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நம்மளுக்காண்டி தான் இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் போங்க நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை என்னோட பேத்தி என்னோட பையன் 2 பேருமே இப்படி கஷ்டப்படும் போது நாங்கள் மட்டும் அங்கே எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் தாத்தா கேட்குறாங்க. இப்போ உங்கள் அன்கிள்ஸ் தான், ஏய் உன் மனசில் என்ன பெரிய எவன் நினப்பாடி ஓயான், எப்படி எங்கள் கூடலாம் ஜாலியாக இருந்த, இப்போ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, வீமுக்கனே பண்ணிகிட்ருக்கியா, என்னடி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுடி, ஓ சரி எப்படியா ஜிம்மினை கரெக்ட் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் ஓகே, எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, எங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறவங்களாம் இப்படி வந்துட்டு சின்ன வீட்டில் இருப்பாங்களா, எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாடுறி என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, தயவு செய்து உங்கள் காலில் விழுகிறடி, வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உங்கள் அன்கிள்ஸு. அவங்க அன்கிள் இப்படி கெஞ்சும் போது காமெடியாக இருக்காங்க 6 பேருமே. ஏன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக கெஞ்சவுமே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஐயோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சின்ன பிள்ளைத்தனமாகவே நடந்துக்குருவீங்களா அன்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடி எப்படிலாம் இருந்தோம் நம்ம அந்த வீட்டில், இப்போ டக்குன்னு இப்படி விலகி வந்துட்டோம், என்னடி இப்படி இருக்க, நீ இப்படிலாம் எங்கள் கிட்டலாம் பேசினதே கிடையாதுல்ல, ஜிமின்னு வந்ததுக்கப்புறம் நான் தனியாக கூட்டிகிட்டு வந்துடுவேன், எங்கள் அண்ணனை எங்கள் கிட்ட வந்து நீ பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கேயா பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன், ஆமாம் நீ தான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்ட, இப்போ ஒழுங்கா நீ வீட்டுக்கு வந்துடு, கொன்றுவோம் உடனே நாங்கள் கொன்றுவோம் பார்த்துக்குவோம், ஒழுங்கா வீட்டுக்கு வாடி, நம்மளாம் சேர்ந்து இருப்போம் டி ஓயன் ப்ளீஸ் டி ஓயன், உனக்கு என்ன சாதாரணமாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சாதாரணமாக இரு, அவ்வளோதான், உன்னை யார் ஃபோர்ஸ் பண்ண போகிறா, நீ ரிச்சாருன்னு யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறா, யாருமே உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ சாதாரணமான பொண்ணாவே நீ எப்பயும் போலேயே இரு, அவ்வளோதானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அன்கிள்ஸ்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்குமே வேறு வழி தெரில, சரி ஓகே
சரி அங்கிள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒத்துக்கிறீங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ என்ன அடுத்து அந்த 6 பாய்ஸ்க்கும் வந்துட்டு அப்புறம் மேரேஜ் தான். அப்படியே நீங்கள் ஜிமின் தான் வந்துட்டு, அதாவது ஜிமின் தான் வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு அவங்க 6 பேர்த்துக்குமே. அப்புறம் அவங்களுமே வந்து அவங்களோட பேர் கூட ஜாயின் ஆயிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே இப்போ வந்துட்டு கையை போட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு, என்ன மேடம் அடுத்து ரெடி ஆயிடுச்சா, ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் என்னன்னு கேட்குறீங்க, நீ தானடி சொன்ன அடுத்தடுத்து வந்துட்டு இப்போ பேபிஸ் வந்துட்டு வரும், ஸோ வந்துட்டு வளர்க்குறதுக்கெலாம் நிறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன, வா அதுக்கு போய் இதை ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அங்கே மண்டபத்தில் இருந்தே அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒயன் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன 2 பேரும் ஜாயின்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்குலாம் நல்லா மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. சரிடா, ஓகே, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கனுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரில, எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ அதை பார்த்துட்டு தயவுசெய்து ஜிமினோட ஃபேன்ஸ் அண்ட் மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஜேகோப்போட ஒன் ஷாட்டை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போகிறேன். தயவு செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.